கனவு மாதிரி இருக்குது. அங்கே இருந்த நிலைமை வந்தது, அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறோம், காணி வாக்கிலாம் அவ்வளோ வேலை நிமிஷம். இது வந்து வீடியோக்களில் பார்த்தாக்கல அவங்கள நேரில் வந்துட்டு போயிட்டு நாங்கள் அதுவும் அவங்களோட வீட்டையே போயிட்டு வந்துட்டு சந்திக்கும் போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? 100 120 ஆக்கள் நாங்கள் குறிப்பிட்டதோட எங்களை தட்டி கழிச்சிருக்கலாம். பார்த்தீங்க சொன்னால் வந்து கோழி வாங்குறேன்னு சொல்லி 1 லட்சம் ரூபா காசு நான் வந்து கடனை கொடுத்துட்டு அதை வந்து 2 மாதத்தில் நீங்கள் திருப்பி தரணும்னு சொல்லி புற என்னப்பா எங்களோட வீட்டு எல்லாமே கல்யாணம் விட்டு டைமில் எல்லாம் வந்து நிறைய எல்லாம் வந்து நான் அந்த அவங்களோட 2 பிள்ளைகளை கூட நான் வந்து ஃப்ளவர்களுக்கு வந்து நான் கூப்பிட்டுருந்தேன். அதுக்கு வேற இல்லைல்ல. அதான் பாப்பா உங்களுக்கு கோழி தெரியுமா? இங்கே ஸ்ரீலங்கா கோழி தெரியுமா? தெரியுமா? எப்படி கை விடுங்கோ. இலவச கல்வி நிறுவனத்துக்கு வந்து தற்சமயம் ஆசிரியர்கள் வந்துட்டு தேவைப்படுறாங்க. வாழ்த்துக்கள். வேலை வாய்ப்பு வந்துட்டு கொடுக்க போகிறோம். என்னை பொறுத்த மட்டும் கடவுள் மனசுரூபத்திலாம் வருவார். அதை நான் உங்கள் நீங்களண்டு தான் நான் நினைக்கிறேன். அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் என்ன அதுதான் இந்த இடத்துக்கு வேற. அக்கா என்னையை பொறுத்த வரைக்கும் இப்படி தான். நான் வந்து சும்மா கதைப்பேன் வம்புக்கு. ஆனால் நீங்கள் நல்லா வரணும்னு தான் எப்பயும் நான் நினைப்பேன். சந்தோஷமாக இருக்குது உங்களை அப்படி பார்க்க. என்ன இப்படி பார்க்கும் எனக்கு போனால் ஒரு 2 நிமிஷம் கதைங்க தொடர்ந்து பார்ப்போம். அப்போ தெரியும் உங்களுக்கு கதைக்கிற எவ்வளோ ஆசை என்னக்கா. கோழி காசு ஆமாம் தரணுமே தண்டை பிள்ளை எப்படி நேசிக்கிறாரோ அதே போல மற்ற சின்ன பிள்ளைகளையும் பொம்பளை பிள்ளைகளாம் நேசிக்கிற தன்மை இருக்குது. அதான் உங்களோட கதை எனக்கு வந்தேன். அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு நீங்கள் கிருஷ்ணா அன்னைக்கு பொருத்தம் இல்லை என்று சொல்லி காய்ச்சினீங்களா நேரவுகளே இல்லை. நீ யோசிப்பா என்னண்டு சரியாக வந்தேன்ட்டு நீ கதைச்சது கேமரா கிட்ட இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் மீது. ஓகே, அப்போ இன்றைக்கு வந்து ஒவ்வொரு நாளும் முதல் பயணம்னு சொல்லலாம் தானே. அப்போ இது வந்து நம்ம இப்போ நார்மலாக வழியில் வந்து போக வலுக்கிட்டுட்டோம். ஸோ அந்த வகையில் இன்றைய தினம் வந்து நாங்கள் வித்தியாசமான ஒரு பயணம். என்ன நான் வளமையாக சொல்கிறதான் எல்லாருமே என்ன சொல்கிறது ஹனிமூன் அப்படின்ட்டு போவாங்க. அண்ட் வந்துட்டு சொந்த பந்தம் வீட்டை போவாங்க, ட்ரிப் அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எங்களுக்குமே வந்து விருப்பங்கள் எல்லாம் இருக்குது தானே, இல்லைன்னு இல்லை. தனிப்பட போகிறது அப்படின்ற பல ஃபேமிலியாக போகிறது அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு விருப்பம். கண்டிப்பாக போவோம். அது அப்படியே இருக்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் நாங்கள் வந்து அதாவது நாங்கள் உதவி செஞ்ச உறவுகள்கிட்ட வீட்டை வந்துட்டு போக போகிறோம். ஸோ அவங்களையும் வந்துட்டு பார்க்க போகிறோம். விதுவாக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வீடியோக்கள் எல்லாம் அங்கேருந்து நினைக்கிறேன் எங்களோட வீடியோ நீங்கள் ஒன்றுமே மிஸ் பண்ண பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அதான் உண்மை. வேணுமென்னு சொன்னால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டு பார்க்கலாம் கொமெண்ட்ஸில். அதுக்கு நாங்கள் ரெடி பண்ணி நான் பதில் சொல்லுவேன். என்ன கொமெண்ட்ஸில் உடனே வராது அந்த கேள்வி. ஸோ அந்த மாதிரி வந்து இன்றைய தினம் நாங்கள் நிசா அக்கா விட்டு ஒருக்கா போக போகிறோம். ரைட், இப்போ போகிற வழியில் இப்படி நிசா அக்கா விட்ட போயிட்டு அண்ட் வந்து மிக முக்கியமாக வந்து தொட்டிலடி அம்மாக்கிட்ட போகணும். உண்மையிலே வந்து எங்களோட பெத்த அம்மாவுக்கு சமன் என்ன. அவங்க வந்து அங்களும் அப்படி தான் அம்மாவும் அப்படி தான். நான் வந்து பிள்ளை விட்டுட்டேன்னா சொல்லணும் வந்து இப்போ நிறைய காலமாக போகலை. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு மேலே நான் வந்துட்டு போகலை. அப்போ அவங்கள போயிருக்கா பார்த்து உண்மையிலே வந்து எப்பயுமே வந்துட்டு அம்மா சொல்லுவாள் தான் சாகிறதுக்குள்ளே ஒரு கல்யாணம் ஒன்று கட்டி பார்க்கணும், நீ கட்டி சந்தோஷமாக இருந்துட்டேன்னு சொன்னாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி. அப்போ இன்றைக்கு வந்துட்டு அது நிஜமாகி நம்ம வந்து என்ன சொல்கிறது ஜோடியாகவே வந்து அந்த இடத்துல வந்துட்டு போயிட்டு அம்மாட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கக்குள்ளே அது வந்துட்டு இன்னும் வந்து ஒரு மனநிறைவான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே நேரம் இது வந்து வீடியோக்களில் பார்த்தாக்கல அவங்கள நேரில் வந்துட்டு போயிட்டு நாங்கள் அதுவும் அவங்களோட வீட்டையே போயிட்டு வந்துட்டு சந்திக்கும் போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? எனக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கும். இவ்வளோ காலம் வீடியோவில் தானே பார்த்தது, நேரில் பார்க்கக்குள்ள அது ஒரு வித்தியாசமான ஃபீலாக இருக்கும். ஆள் வந்து இப்போ எங்களை மாதிரி கதைக்க மாட்டா, எனக்கு அப்படியே ஆப்போசிட்னு சொல்லலாம். ஆனால் காலப்போக்கில் வந்துட்டு நார்மலாக பழகிருமால் பழகத்தான் வேணும். அந்த வகையில் முக்கியமான ஒரு விஷயம் நாங்கள் எஸ்கே வியூவில் எடுத்த வீடியோவில் அது சம்மந்தமாக கம்ப்ளீட்டாக அப்டேட் பண்ணியிருந்தோம். வந்து அதாவது என்ன அப்டேட்ன்றளவுக்கு ஒன்றுமே இல்லை, நார்மலாக அதாவது விதுவுக்கு ஒரு பொட்டு வச்சா வடிவாகும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க. இப்போ இதை கூட வித்தியாசமாக விமர்சிக்கிறதுக்கும் பலர் வரலாம். உண்மையிலேயே நான் இந்த வாழ்க்கையில் எடுத்த ஒரு தீர்மானம், ஓகே விமர்சனங்களை பற்றி வந்து யோசிக்க வேண்டாம், நல்லதாக இருந்தால் எடுத்துக்கொள்வோம், கெட்டதாக இருந்தால் விட்டுட்டு வந்து நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் இருந்தாலும் எங்களை விரும்பி பார்க்குறவங்க வந்து ஒரு விஷயத்தை சொல்லும்போது ஆசைப்படும் போது
நாங்கள் அதை செய்கிறதில் தப்பில்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து கொமெண்ட்ஸில் கேட்டு இருக்குனாங்க. அண்ட் வந்து எனக்குமே ஒரு விருப்பம், ஒரு பொட்டொண்டு வச்சு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம வந்து இன்றைக்கு ஒரு பொட்டொண்டு வச்சுருக்கோம் இதுவுக்கு, அது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க வந்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லும்போது அது எங்களுக்குமே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். என்ன சொல்கிறது, ஒரு வஞ்சகம் இல்லாத ஒரு மனதோட உண்மையான ஒரு ஜெனியூனான கமெண்ட்டை வந்து நீங்கள் சொன்னால் எங்களுக்குமே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நம்ம இப்போ வந்து பார்த்திங்க சொன்னால் இதுக்குள்ளே வந்து என்ன இருக்குது, இது வந்து என்ன ஒரு ஆக்களுக்கு இருக்குதா, அம்மாட அதுக்குள்ள இருக்குதுண்ணா, இது நிசாக்காக்களுக்கா. ஓகே, அப்போ வந்து நிசாக்காக்கள் விட்ட போகும்போதும் அங்கே 2 பிள்ளைகள் இருக்காங்க தானே. இப்போ நம்ம நார்மலாக போகிறது ஓகே, நான் வந்து வளமையாகவே வந்து போடுறேன், நான் தம்பியாக்கெல்லாம் வளமையாகவே போடுறாங்க. அப்போ வந்து இப்போ விதுவை கூட்டிகிட்டு போகும்போது கண்டிப்பாக என்ன சொல்கிறது, ஒரு வெறும் கையோட போகிறது அழகு இல்லை. அப்போ இதுக்குள்ளே கொஞ்சம் சாக்லேட் இருக்குது, அவங்களுமே சின்னாக்கள் தானே விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம இதையும் கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு கனகாலமாக பார்த்திங்க சொன்னால் வந்து கோழி வாங்குறேன்னு சொல்லி 1 லட்சம் ரூபா காசு நான் வந்து கடனை கொடுத்துட்டு அதை வந்து 2 மாதத்தில் நீங்கள் திருப்பி தரணும்னு சொல்லி சும்மா உங்களுக்கே தெரியும் அது ஃபேக்காக தான் எழுதினான் அந்த லெட்டரை வந்து. அப்படியெல்லாம் அவசியமே இல்லை. உண்மையாக சொன்ன மாட்டேங்க, நான் கடனாக கொடுத்தாங்கள்ட்ட கூட வந்துட்டு நான் காசை வந்துட்டு கேட்குறது இல்லை. கேட்கும்போது வந்து அவங்களோட மனசு கஷ்டப்படும், அவங்க என்னை பார்க்க கஷ்டப்படுவாங்க அப்படின்றக்காண்டி நான் வந்து கேட்குறது இல்லை. பழைய பார்த்தா தெரியும் வந்து. ஸோ அந்த வகையில் நிசாக்காட்டையுமே அந்த மாதிரி தான். ஸோ அந்த கோழி வந்து வாங்கினாங்களா, என்ன நடந்தது, அந்த காசு இப்போ என்ன மாதிரி அதுகள் சம்மந்தமாக சும்மா இருக்கா லைட்டாக கதைச்சி போட்டு ஒரு உறவாக நினைச்சு ஒரு மரியாதை கொடுத்து நாங்கள் போகிறோம். அவங்களுமே வந்து எங்களில் நல்ல மரியாதை வச்சுருக்காங்க. எங்களோட வீட்டு எல்லாமே கல்யாணம் விட்டு டைமில் எல்லாம் வந்து நிறைய எல்லாம் வந்து நான் அந்த அவங்களோட 2 பிள்ளைகளை கூட நான் வந்து ஃப்ளவர்களுக்கு வந்து நான் கூப்பிட்டுருந்தேன். அந்தளவில் நீங்கள் யோசிக்கணும், நாங்கள் எவ்வளோ தூரம் நம்ம ஹெல்ப் பண்ணாகலையே வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களால தான் நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு நல்லா வந்தாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருமே, அதாவது எங்களோட வீடியோக்களில் வந்த ஒவ்வொருத்தருமே வந்து எங்களுக்கு பங்களிப்பு செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட வீடியோக்கள் மூலமாக, ஏன்னா எங்களோட வீடியோக்கள் மூலமாக வந்து எங்களோட வருமானத்தில் நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம அவங்களையும் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு தெரியும் மோஸ்ட்லி நின்ற ஏன்னா அரைவாசி பிள்ளைகள் அந்த மாதிரி தான். ஸோ வந்து அந்த வகையில் நாங்கள் பார்த்துட்டு சந்தோஷமாக ஒரு கொஞ்சம் நேரம் கதைச்சிட்டு வந்துட்டு வரப்போகிறோம். அதே நேரம் நம்ம ஹெல்பிங் வீடியோஸுக்கெல்லாம் வந்துட்டு விதுவை வந்துட்டு கூட்டிகிட்டு திரும்பமா அப்படின்ட்டு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இது வந்து ஒரு ஆரம்பமாக ஒரு முதல் மாதமாக மேபி இன்னும் ஒரு மாதத்துக்கு வந்து சும்மா ஒரு பெம்பளை ஆளும் வந்து எல்லா இடமும் வரணும் அப்படின்றக்காண்டி நாங்கள் வந்துட்டு சும்மா கூட்டிக் கொண்டு போவோம். அதுக்கு பிறகு வந்துட்டு நம்ம ஹெல்பிங் வந்துட்டு கண்டினியூவாக செய்கிறதாக இருந்தால் அது வந்துட்டு நாங்கள் வளமையான செயற்பாடு மாதிரி நாங்கள் தான் வந்துட்டு செய்வோம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஹெல்பிங் செய்ய தொடங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மறுபடியும் தொடங்கிட்டான் அப்படின்னு சொல்லி வருவாங்க. செய்யாமல் இருந்தால் என்னடா செய்கிறா இல்லை, ஹெல்பிங் செய்கிறா இல்லை, இவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கதை மாதிரி வந்துட்டு போகும். இருந்தாலும் முன்ன மாதிரி இல்லை. இப்போ வந்து நாங்கள் என்ன சொல்கிறது, என்ன நம்பி ஒரு ஆள் வந்துட்டு அப்படின்றதுக்குள்ள நான் சில விஷயங்களை வந்து யோசித்து செயற்படணும். ஸோ எல்லாத்தையும் யோசித்து ஆறுதெல்லாம் நிதானமாக செயற்படுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இப்போ இங்கேருந்து விளக்கிட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்துட்டு அறிவிக்கணும். உங்களை எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் மட்டக்களப்பு பகுதியில் ஒரு இலவச கல்வி நிறுவனம் ஒன்று ஆரம்பிச்சிருந்தோம், கொக்குவில் பனிச்சேடி பகுதியில். ஸோ அந்த இலவச கல்வி நிறுவனத்துக்கு வந்து தற்சமயம் ஆசிரியர்கள் வந்துட்டு தேவைப்படுறாங்க. அதாவது வந்துட்டு நாங்கள் வேலைவாய்ப்பு வந்துட்டு கொடுக்க போகிறோம். ஸோ இப்படியான ஆசிரியர்களை வந்துட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சேவை நோக்கமுடைய, ஏன்னா இப்போ வந்து எங்களோட நிறுவனம் வந்துட்டு லாப நோக்கமுடைய நிறுவனம் இல்லை. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்துட்டு காசு வாங்கி அதில் வர வருமானத்தில் நாங்கள் வந்துட்டு டீச்சர்ஸ் மேருக்கு வந்துட்டு சம்பளம் கொடுக்குறதில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஃப்ரீ எஜுகேஷன் வந்துட்டு கொடுக்குறோம். அப்போ அந்த ஒரு நோக்கத்தை கருதி ஓகே எனக்கு இந்த சம்பளம் வந்தாலும் ஓகே அப்படின்ற ஒரு மனநிலைமையோட பிள்ளைகளுக்கு நல்ல மாதிரிக்கு வந்துட்டு கல்வி கற்பித்து கொடுக்கக்கூடிய ஆசிரியர்மார்களை வந்துட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அந்த வகையில் விது நீங்கள் அட்லீஸ்ட் இது ஒரு வாசிச்சு ஒரு கண்ட்ரிபியூஷன் ஒன்று செய்யுங்க இந்த வீடியோ உங்களோட குரலில். கொக்குவில் பனிச்சேடி மட்டக்களப்பு பகுதியில் அமைந்துள்ள சசிலா இலவச கல்வி நிலையத்தில் கல்வி கற்பதற்கு அனுபவம் உள்ள ஆசிரியர்கள் தேவைப்படுகிறது. 1 தொடக்கம் 5 வரையிலான வகுப்புகளுக்கு சத்தம் பேட்டும் கொஞ்சம் 1 தொடக்கம் 5 வரையிலான வகுப்புகளுக்கு தமிழ், கணிதம் மற்றும் ஆங்கிலம் கற்பிப்பதற்கு ஒரு ஆசிரியரும் 6 தொடக்கம் 10 வரையிலான வகுப்புகளுக்கு தமிழ் ஆசிரியரும் 6 தொடக்கம் 10 வரையிலான வகுப்புகளுக்கு ஒரு ஆங்கில ஆசிரியரும் தேவைப்படுகிறார்கள். எனவே கற்பித்தலில்
அனுபவம் உள்ளவர்கள் அனுபவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு மாதாந்த ஊதியம் வழங்கப்படும். சேவை நோக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். சேவை நோக்கமுடையவர்களாகவும் இருக்க வேண்டும். தொடர்பு இலக்கங்களுக்கு வந்து அதாவது நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு 075 289 87 63 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். நார்மல் கால் பண்ணியும் கதைச்சு நல்ல ஒரு நோக்கத்தோடு வந்து அதாவது இப்போ இங்கே வந்துட்டு நம்ம நார்மலாக போய்ட்டு உள்ளிடுவோம். அவங்க வந்து தர்ற சலரையை தரட்டும். நாள் போக வந்துட்டு நம்மளே நம்பி அந்த நிறுவனம் உருவாயிட்டுது அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நாளில் வந்துட்டு சம்பளத்தை கூட்டி கேட்போம், இல்லாட்டி வரமாட்டேன்னு சொல்லுவோம். அப்படிலாம் வந்துட்டு டிமாண்ட் பண்ணாமல் உண்மையிலேயே அந்த ஏரியாவில் உள்ள வறுமைப்பட்ட பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கல்வியை கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்துட்டு விரும்புகிற ஆக்கள் இந்த ஒரு நிறுவனத்தில் நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு மற்ற இடங்களில் கிடைக்கக்கூடிய அதே சன்மானம் அதே சேலரி எல்லாமே வந்துட்டு வழங்கப்படும். நீங்கள் குறைநிறை இருந்தாலும் நீங்கள் நிர்வாகத்தோடு வந்துட்டு கதைச்சு கொள்ளலாம் அப்படின்றத நாங்கள் ஒரு முக்கியமான விஷயமாக இந்த இடத்துல வந்துட்டு முன் வச்சு கொண்டு இப்போ நாங்கள் இங்கேருந்து வந்து நிசாக்கா வீட்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால அப்படியே தொட்டிலடி அம்மாவிட்ட போகிறோம். கட்டாயம் இன்றைக்கு போயே ஆகணும். எத்தனை மணி ஆகினாலும் என்ன சொன்னால் நான் வந்துட்டு அன்றைக்கும் போகிறேன்னு சொல்லிட்டு போகல என்ன. ஓகே, அப்போ இதை பிடிங்கோ. ரைட், விளக்கிடுவோம். அக்கினி வாங்கோ. இப்போ அக்கினிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அந்த ஒரு அக்கினி ஒரு தண்ணி போட்டு இருந்தா அடுத்த நாள் கொஞ்சம் அஜாக்குட்டி மாம்ஸ் வேட்டை ஓட்டு. ஓ ஓ நாங்கள் இப்போ குடும்பம் போகிற வழியில் பின்னேரம் படியலாக போவோமா? சரியா என்ன பக்கப்படுது அந்த வாட்டுக்கு. ஓகே ஓகே. என்னென்றால் அக்கினிக்கு நான் ஒரு பேர் ஒன்று வச்சுக்கேன். அதே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். ஏன் சரி என்னென்னு சொன்னால் அது இந்த ஷர்ட்டுக்குமே பொருந்தாது. அன்றைக்கு ஒரு டிஷர்ட் போட்டோம்னா அந்த டிஷர்ட்டோட வகையாக மணியாகும். அதாவது சினப்பண்டின்னு வச்சு சினப்பண்டின்னு இந்த 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 காய்ச்சட்டுக்கு அந்த டிஷர்ட் அன்றைக்கு இப்படி நின்றது நல்ல இருக்கவா அப்படி நின்று அந்த டிஷர்ட்டு நல்ல மொத்தமாக கிடந்து ஆளை பார்க்க சும்மா எங்கே போகிறக்கடா அவளுக்கிட்ட வந்து எப்படி டவுனுக்கு போகிறக்கடா மோட்டர் கணக்கு போடணும். சரி நாங்கள் இப்போ டைம் ஆகிட்டு வளர்க்கிடுவோம். வளர்க்கிட்டு போகிற வழியில் மிச்சத்தை காய்ச்சிட்டு போவோமா? ஓகே, இப்போ இது என்னெண்டா நாங்கள் வந்து இப்போ நிசாக்காவிட்ட போகிறோம். ஈவன் நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க முதல் போய்க்குள்ளே நாங்கள் எப்படியும் கிட்ட போய் நாங்கள் கால் பண்ணி சொல்லி தான் போவோம். அப்போ இன்றைக்கி நீங்கள் வேறு வாரீங்க தானே. அப்போ வந்து ஏன் சொல்லிட்டு போகணும்னு நான் எதிர்பார்க்குறேன்னு சொன்னால் சம்டைம் நம்ம சொல்லாமல் போகிறது அது சொல்லாமல் போகிறது சரியில்லை. அப்போ வந்து சொல்லாமல் டக்குன்னு போயிட்டு அவங்க வந்து ஏதாவது மனசளவில் சும்மா சரி ஒரு தண்ணி கூட அவங்களுக்கு தரல அப்படின்னு ஒரு குறை அவங்களோட மனசில் வந்துக்கூடாது. முதல் சொல்லி இந்த ஆச்சு வேண்டி வச்சுட்டு போனாங்க. அது வேண்டி வைக்கணுமன்றது இல்லை, அது அவங்களோட விருப்பம் வந்து அதுக்காண்டின்றதுக்கு அப்பால் சும்மா சரி நாங்கள் ஒரு வாரம் அப்படின்றதுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போவோம். ஏன்னா சும்மா ஒரு அதானே ஒரு முறை. அப்படியும் ஒன்று இருக்குது, அப்படியும் ஒன்று இருக்குது. பின்னால் வர வேகம் இப்போ சரியா பெரிய பெரிய என்ன மாதிரி இருக்குது தம்பி. டிஷர்ட்டு சரங்க ஓ இல்லை பின்னுக்கு வர இப்போ டிஷர்ட்டு சரங்கட்டு ஹெல்மெட்டு எல்லாம் அச்சியா சார் அதே தான். ஹலோ ஓமோம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? கண்டு கனகாலம் கோல்களும் ஒன்றும் அடிக்கிறதும் இல்லை, ஒன்றும் அப்டேட் பண்ணுறதும் இல்லை. ஏன் அது சரி. அப்போ பிள்ளைகள் எப்படி சும்மா இருக்கிறாங்களா? அது சரி. ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு அவங்கள சந்திக்கவும் இல்லை, அங்கால வரையும் இல்லை, ஒன்றும் பார்க்கவும் இல்லை. அப்போ இன்றைக்கு சும்மா இன்றைக்கு அப்போ என்ன கிழமை? சரி அது பிரச்சனை இல்லை. பேங்க இப்போ நீங்கள் வேற நினைச்சீங்க இன்றைக்கு நாங்கள் வந்து விதுவும் வந்து நான் கனகாலமோடவும் கூட்டி கொண்டு போயில்லையாக்கா. அப்போ உங்களுக்கு நான் அன்றைக்கு வளர்கிட்ட போயிட்டு தொட்டிலடிய மாட்ட போகணும்னு சொல்லி போனது. அது அப்புறம் அது எங்கேயும் போயில, டைம் பிரச்சனையாக போயிட்டுது. அப்போ திரும்பி வந்துட்டோம் என்னென்னா இன்றைக்கு ஒருக்கா அப்படியே உங்கள்கிட்ட வந்துட்டோவா தொட்டிலடிய மாட்ட போவோமண்டு. ஓ மை காட், நீங்க 3 பேருமோ? ஆஹா வர லேட் ஆகுமா? அப்படியேண்டா என்ன டைம் ஆகும் நீங்க வர?
4 மணி பிறகு அக்கினி சொன்னா இப்போ சரிதான் 2:15 என்ன. அப்போ கவிதா நாங்கள் தொட்டிலடி அம்மாட்ட போயிட்டு வரோமோ? சரியா, அப்போ நீங்கள் வாங்கோக்கா, நான் தொட்டிலடி அம்மாவிட்ட போயிட்டு வரேண்ணா. சரி, ஓகே 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 சரி. அக்கினி தான் சரியா அளந்துருக்கான் பார்த்தியோ? இல்லை அது உண்மைக்கா, அது ஆக்கிறது ஞாயிற்றுக்கிழமை ஆசை வச்சு போயிட்டாங்களாம். சரி, அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், இப்போ தொட்டிலடி அம்மாக்கள் விட்ட போவோம், ரைட்? அங்கே போயிட்டு வந்து இவங்களோட விட்ட போயிட்டு அப்படியே வேறு கணக்காக இருக்குமே. ஆனால் என்ன, இப்போ இங்கே போயிட்டு அப்படியே தொட்டிலடி அம்மாவிட்ட போயிருந்தா அங்கே முடிச்சு கொண்டு அப்படியே நாங்கள் வந்து ஜெஃப்னா பக்கம் இருக்கா, நோ லிமிட் பக்கம் விட்டுருக்கலாம். ஏடா 70% ஆஃபர் போதாமாண்டா? அது என்னடா 70% ஆஃபருண்டா? என்ன விளக்கங்களா என்னடா கொஞ்சம் ரெடி 1000 ரூபா போட்டு கொடுப்ப 300 ரூபாடா. அப்போ படா பே 70%டா. 70 என்ன 70% ஆஃபர்? எனக்கு அதுதான் விளங்கல. அது என்னது அது? இப்போ 2000 ரூபா போட்டு கொடுப்படா தம்பி, 600 ரூபா. என்ன பழக்கமா ஒரு பஸ் உனக்கு? நோ லிமிட் ஆடி சிறப்பு தள்ளுபடி 9ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. ஆண்கள், பெண்கள், சிறுவர்களுக்கான ஆடைகள், அணிகலன்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு 70% வரை தள்ளுபடி வரை. விலை ரூபாய் 490. ஆனால் அங்கே ஒரு விஷயம் அடிக்குது. நான் தமிழும் படித்த முறையை சொல்கிறேன். 70% வரை என்ற இருக்கല്ലോ. அப்போ குறிப்பிட்ட சில உடுப்புகளுக்கு தான் 70% இருக்கும் என்று நினைக்கிறேன் நான். ஏண்டா எல்லாத்துக்கும் 70% வந்தால் நோ லிமிட் இழுத்து விட வேண்டி வந்து பிறகு. ஆனால் போட்டெல்லாம் போட்டுக்கிடாங்க 70% மாற்றிதான் போட்டெல்லாம் போட்டுக்க கண்டபடியா வரை தள்ளுபடி என்றக்குள்ள இப்படி இருக்கலாம். ஏதாவது ஒரு சாமானுக்காக இருக்கலாம், அப்படி இருக்கலாம். இப்போ நான் சிங்களத்திலே சொன்னான். அப்போ நீங்கள் சின்ன சின்ன உடுப்பு ஒரு சாமானுக்கு இல்லைடா, அதுக்கு இருக்குமாடா. அதாவது அங்கே இருக்கும். ஏன்டா அப்படி போட்டெல்லாம் போட்டு மெசேஜ் எல்லாம் போடுற அளவுக்கு ஒன்றுக்கு மட்டும் அங்கே போட்டு வச்சுக்க போகிறது இல்லை, இருக்கும். ஆனால் நீ எதிர்பார்க்குறதுக்கு இருக்குமோன்ற ஒரு கேள்விக்குறது. அதுக்கு நம்ம போய் பார்ப்போம். சரி, ஓகே. அப்போ நம்மளோட பிளான் இப்போ வந்து இப்போ நம்ம சுண்டுக்குழியாக்காவிட்ட போயிருந்தது போகல, அப்படியே தொட்டிலடி அம்மாவிட்ட போயிட்டு அப்படியே வந்து நாங்கள் நோ லிமிட்டு போட்டு அப்படியே வசாவலான போயிட்டு அப்படியே வரைக்கா இங்கே போயிட்டு வரோம். வேணா 250 சரி, ஓகே. அப்போ நாங்கள் வந்து மதியம் சொன்ன மாதிரி அப்படியே வந்து நிசாக்காட்ட வர இருக்கக்குள்ளே நிசாக்காக்கள் வெளுக்கிட்டாங்க. அப்போ அதால் அப்படியே வந்து தொட்டிலடிக்கு போயிட்டு அப்படியே அக்கினின்ற ஆசைக்கு நாங்கள் அக்கினி ஆசைப்பட்டாண்டு நோ லிமிட்டை கூட்டிட்டு அக்கினிக்கு எடுத்து கொடுத்த உடுப்புல காட்டுறாங்க. இது மட்டும் பின்னே காட்டு. அவ்வளோ அக்கினி தான் 47 85,000 அவன்கிட்ட மட்டும். எல்லாரும் ஏதோ நீட்டு மூண்டு அது அவன்கிட்ட இவன் கவிதாசன் நெஞ்சிருக்கேன். நீ அப்போ ஒரு ஆளாக சொன்னானே இல்லை அவன். அப்போ இல்லை உண்மையா அப்புறம் படியா போகும்போது உண்மையாக வந்து எடுத்து 93 வருது மொத்தம் எல்லாரும் ஏது மொத்தமாக 47. ஓகே ஓகே, அப்படி வர நீங்கள் சரியா. அப்போ இப்போ வந்து நிசாக்காக நாங்கள் சொல்லிட்டேன் பாரம்ண்டு. அப்போ சொன்னதுக்காண்டி நாங்கள் இப்போ போகிறோம். காரணம் என்னென்னு சொன்னால், இப்போ நான் தனியாக தான் முதல் சொன்ன மாதிரி தான். நான் தனியாக பரவாயில்ல, கவிதா சாக்கோடையா பரவாயில்ல, நான் விதுவோட வாரன்னு சொன்னனால இப்போ அவங்கள முறுக்கா தெரியாதா ஒரு ஹோப் ஒன்று இருக்கும் வந்து வருவினோம் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்த்துருப்பாங்க. ஸோ அதால் இப்போ நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். இப்போ நேரம் 7 மணி ஆகிட்டு. இப்படி தான் எனக்கு நல்லா 6 மணிக்கு வச்சதுக்கு பார்ப்பாங்க பண்டத்தறி பூ போனோம் தானே. சரி, அதெல்லாம் ஒரு காலம். இந்த ரோட்டு நேட்டியான ரோட்டு தான் வருது. என்ன ரோட்டுறாப்பா, அது என்ன அம்மான அம்மா பயமே வந்து தெரியுமோ. முன்னுக்கு பின் ரேஷத்துக்குள்ள அது அந்த கிரவேலுக்குடா சுத்தும். அப்போ நிசாக்காவையும் அப்படியே பிள்ளையாலையும் பார்த்துட்டு சாக்லேட் இருக்குல்ல அதே கொடுத்துட்டு இதை வாங்கினாலும் வந்துட்டு போனோம் சொல்லி போட்டோம். இல்லை நீங்கள் போய் வந்து நீங்கள் எதிர்பார்த்துட்டீங்க. அதுவும் அக்கினி என்ன ஹோம் உங்களுடைய மெனவாட்டு வேறு வேறு அப்படியே இதில் காரக்கேந்து எடிட் பண்ணுறதுக்கு கல்லலாம் பிரச்சனை இல்லை.
நிற்கிறோம்னா என்னென்னா சொல்லி கொண்டு இருக்காங்க. சரி வந்து ஓடாது. புறம் என்ன கடமை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஏய் கையோடு 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 அம்மம்மா கையை கட்டி பார்த்தது கரெக்டாக வந்து டிசைன் பண்ணிக்கிறேங்க. அப்புறம் என்ன புதினங்கள் மின்னல் தாக்கியது போல எல்லாத்துக்கும் சந்தோஷமா அப்படி இருக்கிறீங்க. யாருக்கு வருத்தம் என்ன பிரச்சனை? கோழி விலை கொத்து வருது இல்லையா? அப்போ காகம் புறாயம் வளர்த்து பார்ப்போமா? ஏன்னா இது ஒவ்வாமை உங்களுக்கு மட்டும்தான் ஒத்து வருது இல்லை? அப்படியோ அப்போ இவே வளர்க்க சொல்லுவோம். கதிரை கொண்டு வந்தாங்க அளவில்லை, அது சின்ன கதிரை. கேட்டேன். சரி பரவாயில்ல, சின்ன ஆக்கள் தானே, கொஞ்சம் நில்லுங்க வேணா. அப்போ கோழி நீங்கள் வளர்க்க ஒத்து வருது இல்லை? வளர்க்குறோம். வளர்க்குறீங்க? பார்க்குறேன்னா பார்க்கலாம். பார்க்குறேன்னா பார்க்கலாம். சரி உங்களோட சொல்லே பார்க்கல வேணும் வாங்கினதுக்கு வேற இல்லைல்ல. அதான் அதான் பார்ப்போம்மா. உங்களுக்கு கோழி தெரியுமா? இங்கே ஸ்ரீலங்கா கோழி தெரியுமா? தெரியுமா? எப்படி நீங்கள் கை விடுங்கோ. கோழி கோழி மாதிரி தான் இருக்குமா? பார்த்தியோ? நான் நினச்சேன் முயல் புறா மாதிரியே இருக்கு ஐயான்ட்டு. இனி நீங்கள் இப்படி சொன்னால் அப்புறம் யார் மாவுள் பாதிச்சாண்டா இவ்வளோ சொல்லுவாளே மாவுள் பாதிக்கிறாங்களேண்டு ஏன்னா இப்போ நீ கரைச்செல்லாம் புறா என்னப்பா பெரிய கோழி பண்ணை உண்டு உள்ளடுமா போட. ஐயோ நாயக்கா இல்லை கடிக்கா. கடிக்காதான் கடிக்கா. இது என்ன ப்ரோயிலர் குஞ்சோலோ? ஆமாம். நான் ரெண்டே தான்டாப்பா பார்க்குறேன் இப்படி ப்ரோயிலர் குஞ்சோலை இந்த பருவத்தில். இது 21 நாள். எது? இது 15 நாள். எது? இது 15 நாள். இது 21 நாள். 15 நாளோ? அது 21 நாளோ? 30 நாள் அப்புறம் டக்கண்டு வளரி. அடையப்பா ஏன் தண்ணி இல்லையோ? தண்ணி விடையில நிற்குமா போல? நல்லா ஐடாப்பா. எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் என்ன. அதுதான் இந்த இடத்துக்கு வேற. அக்கா என்னையை பொறுத்த வரைக்கும் இப்படி தான். நான் வந்து சும்மா கதைப்பேன் வம்புக்கு. ஆனால் நீங்கள் நல்லா வரணும்ன்றான் எப்பயும் நான் நினைப்பேன். சரி அதுதான் எனக்கு நல்லா வரணும். இன்னொரு ஆக்கள் இவே இன்னொரு ஆக்களோ? இவே 6 ஆக்கள். இவே 5-6 நாள் வருவீனோ? முட்டைக்கு அவ்வளோ கிட்ட 3-4-5 நாள் தான் பெரும் போல ஏன்னா. அங்கால யாரும் நிற்கணுமோ? இல்லை இந்த நிற்கணும். எங்கால இந்த நிற்கணும். கவனம். நீங்கள் இஞ்சால கொஞ்சம் பேர் ரெண்டு வரும் முட்டையை வச்சுருந்துருக்கணும். இந்த நிற்கணும். இவே ஒரு நாளும் இல்லையாண்டு புதா ஊராக்களோ? இவே ஊராக்கள். ஆக்களை தெரியுமா உங்களுக்கு? வளர்ந்த அப்புறம் சொல்லுங்களா அவருக்கா? இல்லை நான் இப்போ கொடுத்துருவேன் 5-6 நாள். என்னடா கஷ்டம். இதே கஷ்டமா உங்களுக்கு கஷ்டமா? புறாத்து பருவத்தில் கொடுத்துருவோம். புறாத்து பருவம்டா என்ன? இந்த பருவம் தான். சரி இனி காய்ச்சி கொள்ளலவா? புறாத்து பருவம்டா என்னண்டா இந்த பருவம் தான். இது எத்தனை நிற்கிறதுக்குள்ள? இந்த பருவத்தில் தெரியல. 700 இந்த வெயிட்டின் படிதானா காசு. வெயிட்டுக்கு காசு. அப்போ இப்போ கோழி குஞ்சுகளெல்லாம் நிற்கிது, கிண நாள் பருவங்களில் நிற்கிது. என்ன ரஜ்ஜிக்கு கொடுத்த மாதிரி வளர்த்து கொடுக்குறீங்க. அப்போ ரஜ்ஜி பருவத்தில் ஒன்றும் இல்லையே? இப்போ கொடுத்தாச்சுன்னா ஒரு கொஞ்சம் ஒரு 10 நாள் 15 நாள் டிலே ஆகிட்டுது வாங்க. அது அளவியல். இப்போ நீங்கள் கொஞ்சம் தான் வேண்டி வளர்த்து கொடுக்குறீங்க. நாள்லாம் வாங்கி 40 நாள் இப்போ விற்கிறேன். பிரியோசனம் இருக்கோ? ஆமாம்மா பிரியோசனம் இருக்கா? அப்போ என்ன சாப்பாடு இருக்கு? நீங்கள் சோறு இருக்கு. சோறு இருக்கா? என்ன கரை பிடிச்சிங்க?
கறி என்ன 17. வேறு என்ன புதுனங்கள் சந்தோஷமாக இருக்குது வீட்டை பார்க்க இன்னும் பைய ஒவ்வொரு காரியங்களாக செய்யுங்கோ கதைப்பா நீங்கள் எதுவும் கதை கேட்டா ஏன்னா அப்படியே இதை கேளுங்க பார்ப்போம் அது மட்டும்தான் கேட்பேன் பகலுக்கு சாப்பிட்டீங்களா ஓகே வேறு கேளுங்க காப்பி சாப்பிட்டீங்களா டிபன் சாப்பிட்டீங்களா யோகி தெரியுமா விஜய் படத்தில் அம்மா ஆடுகள் கேளுங்க கிரிவாராம் போல பயந்துருப்பான் அப்படி இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க பிரச்சனை இல்லை பயங்கர ஒன்றும் இல்லை அதெல்லாம் காடை அப்படி ஒன்றும் இல்லை கேமரா ஒளிமிலுக்கு தானே மற்றது சுத்த மழை இல்லை தானே மழை வந்தால் தான் கொஞ்சம் கலர் எங்களுக்கு பயமாக இருக்கும் மழை வந்தா உங்களுக்கு தண்ணியை கண்டா பயமோ இல்லையண்ணா சத்தங்களுக்கு இருக்காதானே சத்தங்கள் அக்கம் பக்கம் வீடு இல்லை தானே விடும் ஓகே 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 ரைட் ரைட் கரண்ட் பில் எவ்வளோ வருது நோம்பலா ஒரு 3000 வந்து இப்போ கோழி வந்த அப்புறம் இந்த மாதம் 5500 என் கோழி கரண்ட் விடிய லைட் 4 கோழிக்கூட்டுக்கு லைட் போடுறேன் ஓகே ஓகே அதால இப்போ 4000 வருதா அதாவது நாங்கள் வருமானத்தை கூட்டுற ஒரு வேலையை இல்லையா இப்போ ஒரு நாளைக்கு செலவு கூடுது ஒரு நாளைக்கு சம்பளத்தை கண்டு சொல்லி குறைஞ்சது 500 ரூபா போடுறேன் நான் பராமரிக்கிறேன் உங்களோட பராமரிப்பு மற்றது கரண்ட் பில் போடுவேன் ஓட்டோ காசு மருந்து காசு குஞ்சு காசு மற்ற மேஸ் இல்லை அந்த இல்லாமே மேஸ் ஒரு மூட்டை 4000 13800 700 15300 இருக்குது 600 இருக்குது 800 இருக்குது 3 விதமான மேஸ் என்ன வித்தியாசம் இல்லை முதல் ஆரம்பத்தில் சின்ன அது சரியான விலை இடையில் இருக்கிறது கொஞ்சம் இன்னும் விலை குறைவு தேர்மல் மாதிரி போடுது இல்லையா நான் அந்த இது அந்த இன்னொன்று சரியில்லை மருந்து வந்துருக்கு பார்ப்பேன் இவ்வளவு பார்க்குறீங்களா நல்ல முடி ஆளுக்கு வடிவாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக உடம்பை கவனிச்சொன்று வரணும் இந்த முடியை அப்படியே வச்சுருக்கோம் என்ன பொம்பளை பிள்ளைகளுக்கு முடி நல்ல நீளமாக இருந்தால் நல்ல வடிவாக இருக்கும் என்ன இவ முடியை பார்த்துட்டு தான் சொன்னோட அக்கா தன்னை மாதிரி அக்கான்னு அதான் என்னென்னா முடி சில பேர் இப்போ பிள்ளையெல்லாம் முடியை வெட்டுறது ஸ்ட்ரைட் பண்ணுறது கொஞ்ச நாளில் பார்த்தா அக்களை மொட்டையாக போடிடுவாங்க என்ன அசிங்கமாக எல்லாம் போயிடும் மேலே பொம்பளை பிள்ளைகளுக்கு அந்த காலம் பிடிச்சி இந்த ட்ரெடிஷனலாக முடி நிறைய இருந்தால் வடிவாக இருக்கும் உங்களோட கடவுள் வந்து பாவம் என்ன மாதிரி கிறிஸ்டியாகு அவளுக்கும் பிள்ளையாண்டு இல்லை தானே இல்லை வளருது அவளுக்கும் வளரும் அப்போ கொஞ்சம் வெள்ளாத நான் கீரை அது கொஞ்சம் பொன்னாங்கானி அப்படி இப்படி அம்புற டைமில் கோழிக்கு மேஸ் வாங்கிக்க அந்த வெள்ளாரைகள் பொன்னாங்கானிகளை கொஞ்சம் பண்ணி கொண்டு வந்து வாக்களை கொடுத்தீங்கன்னா தான் கொஞ்சம் இந்த வயசில் வேறு ஸ்ட்ராங் ஆக்கி எடுத்தால் அப்புறம் அப்படியே நிற்குமே இப்போ நான் இப்போ முடி பலத்தை இல்லாட்டி முடி நிறைய இருக்கிறாக்கள் இருந்தால் அவங்களுக்கு கேட்டு சொல்லுவேன் இந்த மாதிரி செய்யணும் முடி போய் பாட்டையும் கேட்கல கொஞ்சம் தான் கிடக்கா இருக்கும் என்ன ஆமாம் ஓகே சந்தோஷமாக இருக்கும் உங்களை அப்படி பார்க்க என்ன எப்படி பார்க்கும் சொண்டுக்குழியில் பார்த்ததுக்கும் அப்புறம் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கும் அப்படியே படிப்படிப்படியா அப்போ பட்ட கஷ்டங்கள் ஒரு விதம் இப்போ படுற கஷ்டங்கள் ஒரு விதம் இப்போ கஷ்டம் இல்லை என்ன நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க பார்க்க தெரியுது உங்களோட முகத்தை அப்படியே ஓகே அப்போ பிரச்சனை இல்லை நீங்கள் சொன்ன மாதிரிக்கே வச்சுக்கேன் முகத்தேன்னு மாற்றிடுவேன் ஓகே சந்தோஷம் நான் என்னென்றால் இப்போ இதுக்கு முதலே வர பிளான் பண்ணேன் அந்த வளலாயங்கள்கிட்ட போனோம் தானே அப்போவே வந்து பிளான் பண்ணேன் வளலாயங்கள்கிட்ட அப்படி உங்கள்கிட்ட தொட்டிலடிய மாட்டேன் அப்புறம் சங்கானவன் சின்னவன்கிட்ட இந்த எங்கிட்ட கோழி வாங்கி கொடுத்தோம் அவையில் தான் நாங்கள் கூடுதலாக போகிறது வர்றது அப்போ இந்த கல்யாணத்துக்கு பிறகு ஒரு ஆளை கூட்டி கொண்டு இருக்கா போகணுமெண்டு அப்போ அது வளலாயங்கிட்ட போனாங்க இன்றைக்கு உங்கள்கிட்ட வரணும்னு விட்டால் பகல் அடித்தது நீங்கள் இல்லை அப்போ தொட்டிலடிய மாட்ட போயிட்டு அப்படியே இப்போ யாழ்ப்பாணம் போயிட்டு இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லை அப்போ அதுக்காண்டி நான் பரவாயில்லைன்னு நீ திருப்பியும் இருக்கா வரையலாம் அது இல்லை இப்போ டெய்லி சும்மா இல்லை மேக்கப்புக்கு நிறைய செலவு போகும் எனக்கு அப்போ அதால் இந்த வந்த விட்டோம் அப்படியே காய்ச்சிட்டு போவோம்ண்டு நீங்கள் கேட்க மாட்டீங்களோ அக்காவோட போவோம் உண்மையாகும் மனசத்தோடு சொல்லுவோம் சத்தியம் பண்ணி சொல்லுவாங்க அங்கே அதில் பார்த்ததுங்காட்டு ரியலாக வழியாக இருக்கிறேன் உண்மையாக இல்லையே மேக்கப்போட இருந்ததுலும் காட்டி இப்போ பார்க்க நல்ல வழியாக சும்மாவே அக்கா இப்போ எல்லாம் படுக்க 2-3 மணியாக இனி நீங்கள் செய்கிற வேலையில் பிடிக்கப்பற மட்டும் ஆச்சிக்கவே இல்லைண்ணே
அவளே சும்மாடி அவளை பொதுவாக நீ யோசிச்சு பாரு, என்னையே வடிவன்னு சொன்னாக்கெல்லாம் இவ்வளவு. அப்போ யோசிச்சு பாரு வடி வந்துட்டாரு என்ன உங்க அப்போ இப்போ விளங்குதா இவங்க சொல்கிற பொய்யிருந்து? அவாவுக்கு தெரியும் உண்மையாக பொய்யோண்டு. யாரு நீங்கள் வடிவதானே இப்போ சும்மா சொல்லியிருக்கோம். இல்லை நான் என்ன சொல்ல வேண்டாம், என்னையே வடிவன்னு இல்லை கொஞ்ச நாள் அந்த வீட்டு வேலை எழுதுகளோட டல்லாக இருந்தாங்க. சரியா மோசமாக தான் இருந்தாங்க. இப்போ ஒரு ஓகே. இப்போ அப்போக்குள்ள வீட்டு கஷ்டங்கள் இப்போ தெரியும் என்ன கஷ்டங்கள் நீங்கள் பட்டிருக்கீங்களானேக்கா. அப்போ அதனால் ஏன்னா உங்களை சொல்லிடுறேன் நான், அதான் உங்களை சொல்லிடுறேன் நான் பொதுவாக சொல்கிறேன். சில பேரை கல்யாணம் பண்ணாலே கஷ்டம் பண்ணுவாங்க. நானும் தான் சொன்னாண்டு நீங்கள் நினைக்கக்கூடாது, அப்படி இல்லை. நான் சும்மா சொன்னேன். வேறு நீங்கள் கதைங்க. அக்கா உங்களுக்கு கேண்டோஸ் கொண்டு வந்துவா கொஞ்சம் இந்தா சாப்பிட்டு போயாங்க. அப்படிங்க மஞ்சள் பையை பார்த்தா மோதகமே தான் இருக்கும், ஆனால் மோதகம் இல்லை. சாப்பிட்டு போயாங்க. இரண்டா ஆக்களும் வர்றது போகிறது கொடுக்குறது கொள்றது தானே. அப்போ அதில் இருந்ததுக்குள்ளே அவரே கொண்டு வந்தது. அப்புறம் என்ன கூட கூடையான்னு சொல்லி அப்புறம் கோவிச்சு போடாங்க ஓடி. நாங்கள் இப்படியே வீட்டை போயிட்டு அவன் என்ன சொன்ன தெரியுங்க, என்ன சொன்னான்? தனக்கு எதை வாங்கத்தான் நிற்கணும், வாங்கிட்டு வரணும். இவ இல்லை அது என்ன சாக்லேட் சாக்லேட் விருப்பம் இல்லை முதலே பிடிக்குமா? அப்போ நீங்கள் கேட்ட டைம்ல உண்மையாக கையில் இருக்கையில். அப்போ இந்த முறை இருந்தது. அவன் என்ன எதிர்பார்த்து வந்து எனக்கு எதிர்பார்ப்பு கூட. இப்போ அக்கா வந்து வந்த காலத்தில் முடிஞ்சிருக்குன்னு தானே, சரி எனக்கு வாங்கிட்டு வருவீங்க முடிஞ்சிருந்தாலும் ஒரு கொஞ்சம் தெரியாது. இப்போ நாங்களும் விசிட் பண்ண கொள்ள ஒன்று ரெண்டு இடங்கள் இருக்குது தானே. அப்போ அதுக்காண்டி உங்களுக்கு முக்கியமாக சின்னவனுக்கு அவனுக்கு கொஞ்சம் கொண்டு போகணும் அப்படின்னு கொஞ்சம் வச்சு தானே சாப்பிடுவேன். அப்படிங்கிற அட்லீஸ்ட் அவளுக்கு உடைச்சி தீர்த்தி விடுப்பா அவன் கை விடான்றாளா. அப்போ அம்மாவுக்கு நல்ல அவன் நிற்க மாட்டேன் போனால் பாடி விட. அதுதான் அதுதான் சரி. வேணாம் வேணாம் நீங்கள் சாப்பிடுங்க. நல்ல இது நல்ல டேஸ்ட்டாக நினைக்கிறேன். எனக்கு முந்திய ஒரு காலம் ஓரளவு விருப்பம் இருந்தது சாக்லேட்டுகள். இப்போ எல்லாம் என்ன வந்தாலுமே கணக்கே இல்லை. ஆமாம் முழு பக்கம் அப்படியோ என்ன சொல்லலை எனக்குமே சாக்லேட்டில் முந்திய ஒரு காலம் அக்னி அடிப்பானே பேய் அடி சாக்லேட். கவிதாசும் பெருசாண்டு இல்லை. இப்போ வந்து சாக்லேட் சாப்பிட்றத வார போகிறாக்களை சாப்பிட்டா தான் வந்து எங்கே போறீங்கப்பா திடீரெண்டு கேண்டோஸ் இப்போ உடனே வைக்கணும் இல்லை ஃப்ரிட்ஜுக்கு சோடா நாங்கள் வெள்ளை வருவோம் எதிர்பார்த்துருக்கோம். அதுக்கு தான் கேட்டேன் நாங்கள் அதுதான் அப்படியே குடிக்கிறீங்களா இல்லை எப்படியே குடிப்பாங்க. எப்படி ஒரு கொஞ்சம் ஒரு முடார குடிச்சாக்காங்க. கிளாஸுக்கு விட்டு நான் இப்போ குடித்தேன்னா அப்புறம் நீங்கள் குடிக்க மாட்டீங்க, அது வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா அப்படி தானே இதான் பூனை வளர்க்குறீங்களா? என்ன பேர் என்ன பேர் என்ன பேர்? வெள்ளம்மா இல்லை அடியே பூனை வந்து புராண்டினாலே விஷம் ஒன்றும் செய்யாது. இங்கே பாருங்க வால் தூக்குற விதமே போல. நாய் வளர்க்குறீங்களோ? நாய் ஒரு நாய் தான் நிற்கும். ஒரு நாய் குட்டியெல்லாம் கொடுத்துட்டோம். இதெல்லாம் கொடுத்துட்டீங்களா? ஓகே. அந்த தாய் நாய் மட்டும் மன்னிக்கணும். ஓகே. அப்பா அம்மா நிற்கணும்ல. இப்போ சில இருப்பினவன் நினைக்கிறேன் நின்று தெரியல. ஆனால் நின்ற வேக நான் விரைக்குள்ள அவை போவேன் பண்ணி நான் நம்பர் தான் ஃபோன் பண்ணி கேட்குறீங்களே நினைக்கிறீங்களு கேட்குறீங்களா? நம்பர் இருக்குது, ஏற்கனவே நம்பர் இருக்குது. நம்பர் இருக்கு. அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பினேன். நீங்கள் நார்மலாக ஃபோன் பண்ணி சரியோ இங்கே என்னென்றால் இங்கே அண்ணன் நீங்கள் இத்தாலி போட்டிங்களோ உண்டு. அப்புறம் ஓமண்டு சும்மா அவரும் கிறந்த மாலா அவர் ஓமண்டு சொல்லுங்க என்னென்னா நாங்கள் தெரிஞ்ச பிள்ளை உண்டு இந்த இத்தாலிக்கு வர மாதிரி கதைக்குது. அப்போ இத்தாலியில் ஒரு அலுவலகம் உண்மையாக நீங்கள் இத்தாலியில் நிற்கிறீங்கன்னு கேட்டால் அதுக்கு பிறகு சில இல்லை இங்கேண்டா உங்கள் நீ கல்யாணம் எல்லாம் முடிஞ்சது நீ உங்கள் வினக்கிறது நோமலாக கேளுங்க. என்னடா இந்த காலம் யோசிப்பேன் எல்லாம் சில போல் போகிறது ஒரு ஆளுக்கு எவ்வளோ கரைச்சி சாப்பாடு அது இல்லை நான் சொல்கிறேன் அந்த தான் எங்களுக்கு சாப்பாடு செஞ்சு தருது ஒவ்வொரு நாளும். அது பாவம் தானே விளாங்குது. அப்போ அது அவருக்காண்டி தான் சொல்கிறேன். நீங்கள் நினைச்சிங்களோ எனக்கு சிலவன்னு சொல்கிறேன் உங்களுக்கு விளாங்க தான் என்னை பற்றி நான் ஒரு நாள் அப்படி சொல்லுவேன். நீங்கள் நோமலாக கேளுங்க. கேட்டிங்கன்னா தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். யாருக்கு? அவைக்கு, எனக்கு இல்லை. ஆக்கள் வீடியோவில் பார்த்து சொல்கிறேன் என்ன விதுவை கலவுறீங்க மாமா கலவுறீங்க அப்படின்னு இல்லைக்கா. நான் உங்களுக்கு தெரியும் அந்த காலம் பிடிச்சே
இந்த யாரோட வீடியோ எடுக்க போகிற இடங்களில் நான் பெம்பலாக சொல்கிறது எவ்வளோ மக்களை நக்கடி அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா. அப்போ நான் நக்களை நினச்சி காய்க்கிறதே இல்லை. இந்த சிரிக்க வைக்கிறேன் இப்போ எங்கட வீட்டுக்கார விட்டு கொடுக்கக்கூடாது, எங்கட வீட்டுக்கார ஜோக் அடிக்கக்கூடாது அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. எல்லாருமே வந்து சமனாக தான் பார்க்குறேன், இல்லை சமனாக தான் காய்க்கிறேன், இல்லை அப்படியே அப்படி தான் காய்க்கிறேன். கஷ்டமே இருக்கா இப்போ உங்களுக்கு நான் உங்களுக்கு சொன்ன விஷயங்கள் அதான் பெறாது வந்திருந்தா போயிருப்பான் அவங்க. அது பெறாதக்கா, நான் இத்தனையோ தான் சொல்லி போட்டேன், அது பெறாது. நான் சொன்னேன் சரி இப்போ நீங்கள் கதை நானும் காய்க்க நீங்கள் கதை அக்கா இங்கேப்பா நீங்கள் பார்த்து சொல்லுவோம். ஆனால் உண்டு யார் வடிவண்டு கேட்டுறாங்க அவங்க 2 பேருக்குள்ள. அது பிறகு உங்களுக்கு மன கஷ்டத்தை கொண்டு வந்து சொல்கிற பதில் அதனால் வேறு கேட்டுருவோம். நீங்கள் வேறு வீடியோ கூட வீடியோ பார்த்துப்பீங்க, அதை பார்த்து வேறு அது கேட்கணும்னு நினைச்சி வச்சுருந்தீங்களா? இல்லை ஒரு இடையில கொஞ்சம் உடம்பா இருந்த மாதிரி இருந்தது, செழிப்பா முகமெல்லாம் நல்லா இருந்தது. இப்போ மெலிஞ்சிட்டாங்க அதே. அது உண்மை, 2 பேரும் சரியாக உடஞ்சிட்டாங்க. ஏன் கொண்டு காட்டணும் எல்லாரும் பேசணும். அதுதான் அதுதான் நான் மோசமாக இருக்கு. சாப்பிட்றீங்களா நீங்கள் கோழிகளை கவனிக்கிற இதில் பிள்ளைகளை கவனிக்க விட்றேன். சின்ன அதே மாதிரி அம்மாவும் கோழிகளை மினக்கிறாங்க, நீங்கள் அதை உங்களை கவனிக்க விட்றேன். நீங்கள் உங்களை பாருங்க சாப்பாடு இல்லாமல் இருக்க மாட்டாள், சண்டை பிடிப்பார். பார்த்தா அப்படி தெரியலையே. என்னென்னா கணக்கை சாப்பிட்றதுல விஷயம் இல்லை, கொஞ்சம் சாப்பிட்டாலும் விஷயம் இல்லாத சாப்பிடணும். இப்போ உதாரணமாக உங்களுக்கு என்ன சாப்பாடு சாப்பிட்டா ஒரு உடம்பை மெயின்டைன் பண்ணலான்னு தெரியணுமெண்டா அக்கா கேளுங்க. அக்கா வந்து சாப்பாடெலாம் வேணும், உண்மையிலேயே வந்து கோப்பையில் நீங்கள் போட்டு கொடுத்தா அப்படி தான் சாப்பிடுவோம். அக்கா அப்பா பார்த்து செய்து கொடுப்பார். அக்காக்கு அப்பா பார்த்து எனக்கும் பார்த்து செஞ்சுருந்தாங்க. நாங்கள் வந்து இந்த கோப்பையில் வந்தாக்கா ஒரு கொஞ்சம் வேணா மிச்சம் வைக்கிறேன், ஏன்னா அதை பார்த்தா நினைப்பாங்க. இவன் அந்த பழக்கம் இல்லை, ஏன்னா கஷ்டப்படுறது வந்து அதுக்கு தானே. அதாவது சோறு மிச்சம் விடாமல் சாப்பிடணுன்ற பாலிசி, அதால் அந்த பிள்ளை இந்த மாதிரி அப்படி இருக்குதா. ஏன்னா அது நல்ல பழக்கம். இப்போ உண்மைக்கு தெரியுமா, உண்மையாக சாப்பாடு யூஸ் பண்ணக்கூடாது. மற்றது அவை வந்து அளவாக தான் போடுறது. அப்போ அதால் நாங்கள் எங்களோட அம்மாலாம் என்ன செய்கிறது, போடைக்கே கூட கொடுத்தாரு, நான் திருப்பி கேட்க மாட்டேன் அந்த பஞ்சில், அது கூடி போய் கொட்டுறது. அதுகளை விட அளவாக போட்டு தேவையான திருப்பி போட்டு சாப்பிடலாம் அந்த மாதிரி. பிறகு வந்து இப்போ அது ஒரு 12-1 மணிக்கெல்லாம் ஸ்நாக்ஸு எல்லாம் இது வந்து அது சாப்பிட்டுட்டு பிரச்சனை ஏன்னா சொல்லி கொடுங்க பிள்ளைகளுக்கு ட்ரிக்ஸுகளை. இல்லை அப்படி அந்த டைம் சாப்பிடக்கூடாது. பார்த்தீங்களா, அந்த டைம் சாப்பிடக்கூடாது, அந்த டைம் சாப்பிடக்கூடாது. 8 மணி 8 நித்திரை ஆயிடுவான், நித்திரை பண்ணுறது அதுதானே. 12 மணிக்கு முழிப்பு சாப்பிட்றது அது பிள்ளையா ட்ரிக்காது. ஒருவேளை அந்த பிள்ளையா செய்கிறோடைய நாளுக்கு ஒரு உடம்பாக இருக்குதோ இல்லை. ஆனால் இது உடம்புன்றதாக இல்லைனாக்கா இது ஓகே. ஆனால் நீங்கள் சரியான மெல்லிஸு என் பார்வைக்கு இப்போ ஒரு 31 கிலோ 30 தான் இருப்பாங்க. 34 என்றாலும். ஆனால் இதே நான் 5ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டுலேயும் இதே வெயிட்டில் இருந்தவருக்கா 34 கிலோ. டிஎம்ஐ பார்த்தா காணாமல் தானே 34 என்றால் இனி பிள்ளையும் அப்படி கிட்டத்தட்ட அப்படி தான் நிற்பேன். வளைய 40 அவள் 40 எலும்பு நிற்கும், உயரம் தானே வளர்த்தி தானே. இவளுக்கு 34 கிலோ முடி மட்டும் ஒரு 3 கிலோ நிற்கும். நீ கழிச்சு பார்த்தா குறையத்தான் இருக்கும். சில பேரில் ஒரு பழக்கம் நல்லா சாப்பிடுவாங்க, ஆனால் உடம்பு வைக்காது. இப்போ எங்களோட அப்பா கூட ஆள் வந்து சாப்பாடு குறைவான்னு இல்லை, வடிவாக சாப்பிடும் ஆள் வந்து. ஆனால் இப்போ ஆள் உடம்பு வைக்காது, அந்த பரம்பரை உடம்புன்னு இருக்குது. உங்களோட பரம்பரை உடம்பு அப்படி ஒன்றும் இல்லையே, அதுதானே. அப்போ கட்டாயம் பார்க்கணும். இவளுக்கு கிடக்கிற அந்த இதெல்லாம் பாரு, தலை சுற்றுவல் எல்லாம் பாரு, வெளிப்பு மாதிரி வரும், கையெல்லாம் கசையும். பார்த்தீங்களா, அது அவள் கொஞ்சம் கூட யோசிக்கிறவா. கடைசியாக வரைக்குள்ள கூட யோசித்தது இவாள், அதுக்கு முதல் கூட யோசித்தது இவா, இப்போ கூட யோசிக்கிற இவா. என்ன இல்லையா? ஆனால் நீங்களும் கொஞ்சம் கவனமாக தான் போனீங்க. என்ன நான் ஒரு நாளும் ஒரு ஆளை பார்த்து கூட சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு என்னென்னா கொஞ்சம்
நல்ல பழையனபடியாக ஒரு இதாக சொல்கிறேன். நீங்களும் என்ன பார்த்து சொல்லலாம், மனசுக்குள்ள இன்னும் எல்லாம் நெப்பியர் நல்ல மண்டையை கொண்டே பழுதாகி போட்டு கலர் அடித்தேன் எல்லாம் நெப்பியர் நேராக சொல்லிடணும். நேற்று தான் அடித்தேன், போனேன் ஒன்றும் செய்யலான்னு சும்மா அடித்தேன். நான் தான் இதை கழிச்சு கொண்டு வரேன், திருப்பி நான் தான் கழிச்சு கொண்டு வரேன். ஒரு கணக்கு போனால் ஒரு 2 நிமிஷம் கதைங்க தொடர்ந்து பார்ப்போம். அப்போ தெரியும் உங்களுக்கு கதைக்கிற எவ்வளோ ஆசிரம் என்னக்கா. சரியோ உங்களோட டைம் ஸ்டார்ட் சரியோ, ஸ்டாப் வாட்சில் வைக்கிறேன் நான் சரியோ. நீங்கள் தானே பார்ப்போம். 2 நிமிஷம் தொடர்ந்து காய்ச்சி காட்டுவோம் விடாமையா. அப்போ தெரியும் எங்கட கஷ்டம் என்னண்டு. எந்த ஒரு விஷயத்தை இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக கதைக்கிறன்ற எவ்வளோ ஆசம் சரியோ. 1 2 3 ஸ்டார்ட். அவளுக்கு செய்வாள். திரும்ப திரும்ப அது என்ன சிரிச்சு சமாளிக்கல. அப்படி எல்லாம் இல்லை, நம்ம செஞ்சதே நான் கலட்டு வெட்டிங் செஞ்சது. உங்களுக்கு படிப்பெல்லாம் எப்படி போகுது? எக்ஸாம் எல்லாம் நடக்குதா இப்போ? புரியுது. எப்படி எழுதுறீங்க எக்ஸாம்? நல்ல ரிசல்ட்ஸ் வரணும். என்ன கதைக்க வச்சு பார்த்துட்டு இருக்காங்க இங்கே 43 என்னோட சும்மா தானவா கூடாது. அதுதான். நல்லா சாப்பிடணும், இதெல்லாம் நான் சொல்லி போட்டேன். சேப் இல்லையா 2.5 நிமிஷம். ஓ இல்லை இதெல்லாம் நான் சொல்லி போட்டேன். கல்யாணத்துல வந்து 2 பேரும் பெருசா கதைக்கெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டே இருந்தது. அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டை போடுவோம் போலீஸில், அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டை போடுவோம், பிரச்சனை இல்லை. நீங்கள் தான் கதைக்கணுமா? அது இல்லை, இவள் ரிவைண்ட் பண்ணி கொண்டு அது சொல்லி கோவப்பட்டீங்களா? என்னன்னு தெரியும். அதுண்டு என்ன பிரச்சனை டிலே ஆகி போட்டதுதானே, அது ஒரு பிரச்சனை. ஆனால் சொல்லலாம் நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஏன்னா நீங்கள் எல்லாம் சொல்லி வர கேட்டகரிக்கே இல்லை. ஒரு நாளும் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனது இல்லை. அதுக்காண்டி தானே கல்யாணத்துக்கு உங்களை அந்த ஒரு மெயினான இடத்துக்கு நான் உங்களை வர சொல்லி சொன்னேன். நான் வந்து ஏன்னா நீங்களும் அதுக்குள்ள ஒன்றா வரணுமெண்டு எங்களோட ஒரு சொந்தத்துக்குள்ள ஒன்றா இருக்கணுமெண்டு நான் அப்படி செஞ்சது. வேன் பர்த்டேக்கு உங்களை அவாய்ட் பண்ண போய் இது நல்ல கதை. இது நான் அப்படி மற்ற பர்த்டே பர்த்டேன்றது சொல்லி என்ன செய்யுது, சும்மா எங்களோட சவரங்கள் மட்டும்தான் வந்து ஃபங்க்ஷன் நல்லா இருந்தது. ஓ அப்போ சொல்லி என்ன செய்யலை தானே, சும்மா ஒரு எங்களோட சவரங்கள் மற்ற 1-2 பேர் யாரும் எங்களை படிக்கலாம் வந்திருப்பான், அவ்வளோ தான். உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்கள் வந்திருப்பீங்க. தெரியாது எந்த 11ஆம் மாதம் 24 அந்த இப்பயே சொல்லிக்கிறாங்க, இப்பயே சொல்லிக்கிறாங்க. இதில் முக்காசி நான் தான் காய்ச்சேன் திருப்பியோட போகிறோம் 1 நிமிஷத்துக்கு. உண்மையாக பிள்ளையாப்பா நீங்கள் ஆக்கள் எல்லாம் 3 பேரும் பிள்ளையாக்கலாம். இந்த 1 நிமிஷமா சரியா, நானும் போகணும் நேரமாக தான். ரைட் 1 நிமிஷம். ஸ்டார்ட். திருப்பி சொல்லப்பா வழியாக இருக்கிறீங்க. தம்பியை பற்றி தம்பி 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 உங்களுக்கு தம்பி தான் உங்களோட வயசாக்கம் இருக்கும். எங்க நீங்கள் நல்லா கழிப்பீங்க. அவ வர மாட்டா, நீங்கள் போங்க. நீங்களும் வாங்க வீட்டு. சொல்கிறேன், வீடியோ பார்த்தா அவருக்கு தெரியும். நான் சொல்லியிருக்கேன் கதைக்கிற உங்கள் மாதிரி கதைக்க மாட்டோம். ஃபஸ்ட் டைம் கண்ணோடனே அங்கே சொன்ன வரையில் ஃபோட்டோ சொல்லுங்க. ஃபஸ்ட் டைம் உங்களை வீட்டை வந்து நாங்கள் அப்போ வரைக்குள்ளேயே நைஸாக ஒரு ரகசியமாக படம் எல்லாம் காட்டி தான் மாமனார் ஏதோ இந்த மகள் ஒரு மகள். ரைட் ரைட். அப்போ தானே நீங்களும் கவலைப்பட்டீங்களா கிருஷ்ணாண்ட வடிவுக்கு இல்லையே தானே அந்த அப்படியா? எனக்கு காட்டவே இல்லை, நான் பார்க்கல. எவ்வளவு சொல்லி கவலைப்பட்டு காய்ச்சிங்க. ஏன்னா கதை வந்தது என்னக்கா செய்யல நீ உங்களை பார்க்கிறாரு என்னடா அப்போ அவன் கதைக்கிற நானும் காட்டிக்கொள்ளே இல்லை. ஆனால்
நீங்கள் என்ன செய்கிற நீங்கள் சௌரமாக பழையனோடையாக அந்த ஒரு இதோட காய்ச்சிருக்கீங்க நீ என்ன செய்கிற இந்த வடிவோட குணங்கள்லாம் முக்கியமாக நல்ல குணங்கள் பிரச்சனை நல்ல குணம் என்னப்பா வடிவு அப்படி இப்போ நாங்கள் எல்லாம் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆக்கள் என்ன வீடியோவுக்கு வந்து தான் வீடியோட முடல்கள் முடிஞ்சுது நாங்களே ஒரு மனுஷன் ரெண்டு மதித்து வந்தோடனே கதிரி எடுத்து வந்து இருங்கோண்டு இருத்தி சோடாவோ சோடா என்ன சோடா வேணும் அம்மா ஒன்று இருந்தவ பக்கத்தில் வந்துருந்து நேரமாக கதைச்சு அது என்னென்றால் அவைகள்கிட்ட நம்மளோட மாமாக்கள்கிட்ட நோமலாகவே அவை அந்த விருந்து உபசாரங்கள் எல்லாமே அது அப்படித்தான் மற்றது நானும் சொன்ன ஒரு விஷயம் என்ன பேர்த்தி என்று வந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ நானும் சொன்ன விஷயம் என்ன தெரியுமோ எங்களுக்கு என்னதான் பிரச்சனை வந்தாலும் என்னதான் சிலவாயினாலும் வீட்டிலேயே ஒரு பொருள் சேதமாயினா கூட எங்கள்கிட்ட வந்தவங்க மனநோரமாய்க்கு ஒன்றுமே நடந்துடக்கூடாதுன்றது நான் அவைக்கு முதல் வந்த உடனே சொன்ன விஷயம் அப்போ அதுவும் மைண்டில் இருக்குது மற்ற நோமலாகவே இப்போ நீங்கள் உதாரணமாக நாளைக்கு நாளே வரப்போறீங்கன்னு சொல்லுங்கள் இப்போ வரப்போறீங்கன்னு வெளியாக சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்பெஷலாக வர்ற மாதிரி தான் அது வந்து சமைப்பார் வந்து விளங்குதோ அந்த அப்படியே இதுக்கு சாப்பாட்டு விஷயங்கள் எல்லாம் அப்படி தண்டை பிள்ளையை எப்படி நேசிக்கிறாரோ அதே போல மற்ற சின்ன பிள்ளைகளையும் பொம்பளை பிள்ளைகளாம் நேசிக்கிற தன்மை இருக்குது அவர் இல்லை உண்மையிலேயே ஆள் அப்படி சரியான ஒரு கைண்டான ஆள் இல்லாட்டி எவ்வளவு அது இது எல்லாத்தையும் உண்மையிலேயே தாங்கி அவ்வளோ ஒரு பொறுமைசாலியும் இதுவும் தான் சொல்லணும் உண்மையிலே எனக்கு அமைஞ்சது அதே மாதிரி தான் தம்பி ஆக்கள் சரி அம்மா அவங்களும் நல்லபடியலக்கா அம்மாக்களோட பெருசாக கதைக்கணும் எங்களுக்கு கிடைக்கல வேற 3 பிள்ளைகளுக்கு 2 படிகளும் தங்கம் உண்மையா அதே மாதிரி பொம்பளை பிள்ளை எடுத்து வந்தால் இவா தாங்க ஒரு ஆள் தானே நான் முதல் சொல்லியிருக்கேன் நீங்கள் டக்காண்டு இவா ஆள் பித்தளை என்ன திருப்பி அதுக்கு அண்ணன் திருப்பி வந்தான் இது உங்களை விட்டு கொடுப்பேன் நான் சகல பம்பல்ல அப்படி பரவாயில்ல நான் உங்களோட கதை எனக்கு வந்தேன் அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு நீங்கள் கிருஷ்ணா அன்னைக்கு பொருத்தமில்லை என்று சொல்லி காய்ச்சினீங்களா நேரவுகளே உங்களுக்கு நீங்கள் இறந்தீங்களே கேளுங்க சொல்லி இருப்பினமாண்டு என்னண்டு பிள்ளைகள் அப்படி இல்லை இவாங்கிட்ட சொல்லிக்க மாட்டேன் நானே இது நீங்கள் எடுத்துடணும் என்ன வீடியோ அதை பற்றி விடு இதை போட சரிதானே இது பிரச்சனை இல்லையா அப்படியா ஓகேண்ணா ரைனிங் ஓகேண்ணா தரகனி காய்ச்சனியல்லோ நீ என்ன நீ யோசிப்பா என்னண்டு சரியா வந்தேன்ட்டு நீ கதைச்சது கேமரா கிட்ட இருந்து கதைச்சது நீங்கள் 2 பேரும் தான் கேட்டது நான் அவ பக்கத்துலேயே இருக்கல இவோட காய்ச்சல் அம்மாவோட டென்மார்க் அம்மா அவளை கேளுங்க உண்மை சொல்லுவாள் அவள் அது என்ன பெருசா கணக்கே இல்லை என்ன கிருஷ்ணாண்ணா இந்த வடிவுக்கு இல்லைன்ற மாதிரி தான் ஒரு சின்ன கதை ஒரு சின்ன கதை தான் நான் மற்ற வடிவு ஒன்றும் இல்லை என்னையும் சாக்கொள்ள போகிறான் கோமன்ஸில் இங்கே வாட நான் வாடி மண்ணாங்கட்டியா இது போமா போனால் தான் சரி நீ உங்களுக்கும் நாங்கள் வந்து போகிற பெம்பல் தானே எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணால் எங்களை என்ன டிஸ்டர்ப் அப்படி ஒன்றும் இல்லை எங்களை இந்த கோழி வேலையில தான் எப்போ வருவீங்கன்னு கேட்குறதுக்கு ஓகே 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 நாங்கள் அதுக்குள்ளே நிற்க நீங்கள் வந்துட்டீங்கன்னா அதுக்காக தான் இல்லை இன்றைக்கி அதான் கொஞ்சம் நீங்கள் அறியாத போன மணியந்தோட்டத்துக்கு போன தெரியாது அதனால் இனி வந்து இப்போ நீ கொஞ்சம் செல்லும் மற்றது உங்களுக்கு ஒரு நியூஸும் சொல்லணும் அந்த கோழி காசு தரணுமே இல்லை என்ன விளக்கம் அது ஒரு கிழமை தெரியும் என்ன கொடுத்த காசு அடுத்த ஒரு கிழமைக்கெல்லாம் வரும் ஒரு கிழமைக்குலாம் வரும் வரைக்கு கொண்டு வா நிறைய கொண்டு வாங்க வீட்டு கொண்டு வந்தார் ஓகே அப்போ 2 நான் அன்றைக்கு வச்சு கொண்டு வந்தேன் நான் நீங்கள் கல்யாணம் விட்டு நேரம் கொண்டு வந்தீங்களா சரி ஓகே அப்போ இந்த டைமில் நீங்கள் எங்களோட அக்கௌண்ட் நம்பரை போட்டாலும் போட்டு விடுவீங்க சரி ஓகே அப்போ இதுதான் அது உண்மையாக வந்து இப்போ தெரியும் தானேக்கா எங்களை பற்றி கூட யார் தான் காய்ச்சாலும் நாங்கள் அப்படி இருந்தால் எங்களுக்கு தான் தெரியும் அதே மாதிரி இப்போ நானும் உங்களுக்கு போய் நன்மை செய்யணும்னு இப்போ இந்த அப்போ கூட காசெல்லாம் தந்தோடு சும்மா எல்லாம் கடிதம் வழியினா உண்மையிலே நான் மனசார வழின்னு நினைக்கிறீங்களா உங்களோட கூட கதைக்கிற யாருமே நினைப்பேன் 1 லட்சம் ரூபா காசு கொடுத்து நம்பிக்கையெல்லாம் கடிதம் அந்த கடிதத்தை கொண்டு என்ன செய்யலாம் அல்லாடி அந்த 1 லட்சம் ரூபா தான் நீங்கள் ரூபாய்க்கு தரான் விட்டாலும் அதை கொண்டே நான் எதுவும் செய்வேன் நினைக்கிறீங்களா இல்லாட்டி உங்களை தான் ஹேப் பண்ணிக்கிறீங்களா நீங்கள் காசு கட்டியே நம்ம அங்கே இல்லை அதை தாங்க சொல்கிறேன் இப்போ என்னென்னா நான் உண்மையாக சொன்ன மாதிரி இந்த உனக்கு தெரியும் தம்பிக்கலாம் கடன் கொடுத்த ஆக்கள்கிட்ட கூட வந்தாக்கா நான் உண்மையிலே கடன் போய் கேட்க மாட்டேன் நான் இப்போ நேற்று முன்னாலும் இந்த வீடியோவில் காய்ச்சேன் ஏன்னா அவங்க யோசிப்பாங்களே காசு இப்போ கூட எனக்கு இந்த கதையை கேட்க மாறி இருந்தது
உண்மையான விளக்கம் என்னன்னு சொன்னால் அந்த காசு நீங்கள் தர தேவையில்லைக்கா. என்னென்னா சுவிஸில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து யார் அவள் வந்து பேர் ஒன்றும் சொல்ல விரும்புகிறேன். நம்மளை அவங்களுக்கு எப்படி சொன்னால் தெரியும்னா, இப்போ ரீசெண்டாக நிறைய வீடியோவுக்கு இந்த முன்னுக்கு அந்த 20,000 கொடுத்தோம் வந்து அதுகளுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ண ஒரு ஆள் வந்து. அப்போ அந்த அம்மா வந்து சொன்னேன் அப்படி நிசாக்கா வந்து கோழி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்குள்ள வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ நான் தான் டக்குன்னு ஒரு சும்மா பிளானை போட என்ன தெரியுமா, அதாவது வந்து உங்களையும் கொஞ்சம் ஊக்கப்படுத்தணும். என்ன இப்போ உங்களால் ஒரு ஆள் ஃப்ரீயாக தந்துட்டேன்னு சொல்கிறதுக்கும் இது வந்து ஒரு கடனாக வந்தன்றதுக்கும் நீங்கள் கொஞ்சம் அதில் கண்டிப்பாக இருப்பீங்க இல்லை, இது அந்த தவணை வரைக்குள்ளே நான் கொடுக்காடி வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்குள்ளே இருக்குமே இல்லை. அப்போ அதுக்காண்டி தான் நம்ம வந்துட்டு சும்மா அப்படி ஒரு கதையை காய்ச்சிட்டு போனேன். நீங்கள் மறக்காம 2 மாதத்தில் தரணும் அப்படி இப்படி நான் சொல்லிட்டு போனது. நீங்கள் 2 மாதத்தில் எப்படியும் அந்த காசை கஷ்டப்பட்டு உண்டு இப்போ நீங்கள் சொன்னீங்க வாரக்கிழமை வரமுண்டு இப்போ சேர்த்து வச்சுருந்துப்பீங்கல்ல. இப்போ நான் வந்து வாரக்கிழமை வந்து கேட்கலாம் நீங்கள் இந்த காசை தர ரெடியாக இருக்கீங்க. அப்போ அந்த டைமில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கோழி வளர்த்து வித்தெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேக்குள்ள இந்த டைமில் வந்து இது நீங்கள் தர தேவையில்லை, இது உங்களுக்கு ஏற்கனவே கிஃப்டாக தந்த காசுன்னு சொல்லும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா இல்லையா? அப்போ நீங்கள் அந்த காசை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றக்காண்டி சும்மா அதாவது உங்களை இன்னும் ஆரோக்கியமாக வேலை செய்யணுன்றக்காண்டி போட்ட ஒரு கதை தாங்களையே மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. அந்த காசை நீங்கள் தர தேவையில்லை, நீங்கள் அதை வேறு ஏதாவது ஒன்றுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சரியா? அப்படி வந்து இல்லை நான் கோழிக்கு தான் மேஸுகளுக்கு தான் அப்படியே கோழியை விற்றுட்டு அவையல் மூலமாகி மேஸ் எடுக்கிறேன். நான் முட்டையில் எடுத்துட்டு கொஞ்சம் வாங்க. இப்போ உங்களுக்கு இன்னும் சந்தோஷம் தானே, அதுவும் இன்னும் தரத்தை வரலன்றக்குள்ள. இப்போ உண்மையாக உங்களை இன்னும் அதிகம் நேசிக்கிற நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு எனக்கு இது நீங்கள் எப்படி என்ன செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் அதை கேட்க போகிறதும் இல்லை, எனக்கு தேவையும் இல்லை, அது என் மூலமாக வரையும் இல்லை தானே. என் மூலமாக வரையில் மீன்ஸ் இப்போ நான் அதை ஒன்றும் அரேஞ்ச் பண்ணி தரையிலேக்கா. அதை இப்போ உங்களோட திறமை சந்தோஷம். எனக்கு இன்னும் 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்காளவே அவ்வளோ நல்லா இருக்கணும், அடுத்த முறை வரைக்கும் இன்னும் பெட்டராக ஒன்று நடந்துருக்கணும்னு சொல்லி நம்புகிறேன். சரியா? இவ்வளோ கோவமாக பார்க்குறேன் அவ்வளோ இல்லை இவ்வளவுமே எங்களுக்கு காணும். நோய் நொடி இல்லாமல் இருந்தால் காணும்னு யோசிக்கிறேன். நீங்கள் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்டாக நீங்கள் என்ன செய்யணும்? கடிதம் கொண்டு எழுதுமா? மழை இல்லாமல் நிம்மதியாக வீடு. நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்டா கடிதம் கொண்டு எழுதுங்கோ. அது எங்கே கொடுக்கணும்? இது அந்த கடிதம் நோய் நொடி இல்லாமல் இருக்கணுமா மக்கா? இவ்வளவும் காணுமா? அடுத்த இடம் நோய் நொடி இல்லாமல் தான் இருக்கணுமா? இந்த கடிதம் ஒன்று என்னைக்கார கொடுத்து இப்போ நோய் நொடி இல்லாமல் இருக்குது இல்லை உங்களுடைய ஆக்கள் தான் வரணிலேருந்து வந்தவை கடிதம் ஒன்றால் எங்கள் ஏஜி ஆஃபீஸில் கொடுத்தேன்னு சொல்லி சைன் பண்ணி போட்டு இப்போ நீங்கள் பையன்னு சொல்லி காட்டு என்கிட்ட 36 சான்ஸ் சொல்ல நீங்கள் படியாக இருக்கீங்க. அது வையில் அதோட நான் செத்துருவேன். அது வையில் நம்ம சரி. அப்போ நான் விளக்குறட்டுமோ? சந்தோஷம் தானே. அடிவடை கூட சாக்லேட்டு எத்தனை ரகோ எண்ணி போட்டு செமனை ஒரு இப்போ 20 கிடக்கண்டா ஆளுக்கு ஒரு 8 எடுத்து அம்மாவுக்கு ஒரு 4 கொடுங்க. அம்மா வேறு நாள் தானே பொறுமையான நாளாக வேண்டுவா. சரியே? ஆனால் அம்மாவுக்கும் கொடுக்கணுமா? சரியே? அப்போ நான் போயிட்டு வரேம்மா. சந்தோஷம் தானே. அப்போ அந்த காசு அந்த அம்மாவுக்கு ஒரு நன்றி ஒன்று சொல்லணும் இல்லைக்கா. அது நான் உண்மையிலே அந்த டைமில் சொல்லியிருந்தா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருந்தாலுமக்கா ஒரு இதாக இருக்கும். அப்போ நம்ம ஒரு பிளான் நீங்கள் அப்போவே சொன்னீங்க இல்லை எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்தது கோழி வாங்கி இல்லை. ரைட்டா அதுதான் விளக்கம். நான் சொன்னேன் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொண்டு வந்தால் நீங்கள் கொண்டு வாங்காதபடியாக அவங்களுக்கு தரையிலேண்டு. அப்போ தான் டக்குன்னு பிளானை மாற்றி போட்டு சொன்னது வந்து இவே தான் நாக்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, எனக்கே தெரியாது. அப்போ வந்து அப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு தேங்க் பண்ணிவிடுவோம் இந்த டைமில். ஒரு பெரிய எங்களுக்கு வந்து கை கொடுத்ததோ என்னோடைய தான் நாங்கள் இப்போ இந்த 2 நிலைக்கு வந்திருக்கிறோம். நானும் முயற்சி எடுத்துருக்க மாட்டேன் தானே. எனக்கு ஆரம்பத்திலே காசு இல்லாட்டி ஒரு 2 செய்ய வழி கிடைக்கல. எங்களுக்கு ஒரு ஆக்கள் கை கொடுக்காட்டி அதில் ஒரு டல் வந்துடும். எங்களுக்கு விருப்பம் இல்லாமல் சலிப்புத்தன்மை. 886 கடைசி நம்பர். அம்மா பெரிய நன்றி. உண்மையிலே இப்போ ஒரு நாளுமாக்கா நான் போடுற பிளானோ இந்த வளர்ப்போ வந்து பிழைக்காது. இப்போ அப்படி தான் நான் எனக்கு முன்னே எப்படியோ நீங்கள் தெரியாது, இப்போ எனக்கு பின்னுக்கு நீங்கள் எப்படியோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து உங்களை நல்ல மாதிரி பார்க்குறேன், நல்ல மாதிரி இருக்கணும்னு விரும்புகிறேன், உங்களுக்கு நல்லதை செய்வேன். இப்போ கூட இதை சொல்லும்போது நீங்கள் உங்களுக்கு சந்தோஷம் தானேக்கா. இப்போ வாங்க 1 லட்சம், இப்போ நான் ஒரு ஆள் 10 லட்சம் கொடுக்க இருக்கு, திடீர்னு இருந்தாலும் சொல்லுவேன் எனக்கு தேவையில்லை. எப்படி யோசிப்பாங்க? நம்மளே நினைச்சு பார்க்கலாம் கனவு மாதிரி இருக்கு. வாங்க இருந்த நிலைமை வந்தது, அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறோம், காணி வாக்கிலாம் அவ்வளோ வேலை இருந்துச்சோம். வீடு கட்டிக்கு எவ்வளோ கமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பேராசை கல்வி கொடுத்த காசில் அப்படி செய்கிறேன்னு இப்படி செய்கிறேன். 1 ரூபா காசு கூடி இன்னும் நான் எங்கேயாவது சம்பாதிச்சதுக்கு போடலாமான்னு யோசிக்கணும். இல்லையே பிள்ளைகளுக்கு யாரும் கொடுக்குறது 1 ரூபா அப்படி நான் சுரண்டி எடுக்க மாட்டேன். அப்படியான நான்
இப்படி தானக்கா இந்த உலகம் 1000 கதைக்கும். என்ன தெரியுமா, நான் உங்களுக்கு வடிவாக சொல்கிறேன் வந்து, நான் பெரிய ஆள் இல்லை, என்ன மனசார நன்றி சொல்கிறேன் நான் உங்களுக்கு. எந்த வாழ்க்கை என்ற அனுபவத்தில் சொல்கிறேன். உங்களுக்கு நம்மளோட 100 120 ஆக்கள் நாங்கள் குறிப்பிட்டதோட எங்களை தட்டி கழிச்சிருக்கலாம். நாங்களும் உங்களை பைபாஸ் பண்ணி அதான் நான் உண்மையாக நான் எப்பயும் விரும்புகிறேன் என்னென்னா, நீங்கள் இப்போ நாங்கள் தான் செஞ்சது கொண்டது அப்படின்றதான் ஒன்றுமே இல்லைக்கா. மனசளவில் ரைட்டு ஏதோ ஒரு சின்ன ஒரு நன்றி மனசளவில் இருந்தால் பெரிய சொந்தமே இல்லை. நாங்கள் ஒரு அனாதையாக இருந்த நாங்கள். எனக்குன்ற ஒரு அம்மா கிடைச்சிருக்கிறேன். அந்த அம்மாவைக்கு ஒரு அம்மம்மா, ஒரு அம்மா பெத்த பிள்ளைக்கு என்ன செய்ய போகணுமோ சகலதும் அவன் செய்கிறாள். இதை விட வேறு என்ன எனக்கு இல்லை உண்மை கதை அதுதான். எனக்கு என்ன சொல்லுவான், இப்போ எல்லாருக்கும் அப்படியான விஷயங்கள் கிடைக்காதானே. இப்போ என்ன கிடைக்குதுன்றக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் நாங்கள் நல்லதை செஞ்சுருக்கிறோம். என்ன எதிர்பார்க்கணுமெண்டா, கிருஷ்ணா வந்து 1000 பேர் 1000 கெட்டது சொன்னாலும் அவன் திருப்பி உங்களோட விட்டது அடி உங்களுக்கு உதவி செய்கிறேன்னுக்க நீங்கள் வந்து ஏதோ விதத்தில் அந்த உதவிக்குரிய ஆட்கள், தேவைக்குரிய ஆட்கள். மற்றக்கா இப்படித்தானே, இப்போ உலகம் பார்க்குற விதம் வேறையாக இருக்கும். இப்போ உதாரணமாக பாருங்க, இப்போ இவ்வளோ பெரிய வீடு தேவை இல்லை, சின்னதாக போட்டுருக்கலாமா அவ்வளோ தேவை அப்படியே சொல்கிறாங்களே இல்லை. இப்போ என்ன ஒன்றை யோசிக்கணும். இப்போ நீங்கள் பாருங்க, நீங்களும் இந்த 2 பொம்பளை பிள்ளைலாம் இந்த இடத்துல இருக்கிறீங்க, 3 பேர் தான் இருக்கீங்க. இவை கொண்டு இப்போ இவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ நீங்கள் போய் பார்க்கணும், இவளுக்கு ஒன்றுனா நீங்கள் போய் பார்க்கணும். உங்களுக்கு ஒன்றுனா இவே 2 யார் பார்க்குறது? ஒரு ஆஸ்பத்திரியில் நீங்கள் போய் படுத்துட்டீங்கன்னு வைப்போமா, யார் பார்க்குறது? அந்த நிலைமை அப்படி சிதறுண்டு போகும். அப்போ அந்த பிள்ளைகள் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பான வீடு வேணும். நாளைக்கே அவை வளர்ந்து ஒரு கல்யாணம் கிரில் போடல. அப்போ நாளைக்கே என்ன வேலை செய்யாலும் இது மட்டும் செய்தே தீரணும். இவ்வளவு நடந்தவங்களுக்கு கிரில் வரா நினைக்கிறீங்களாக்கா? சும்மா ஒரு கைக்கு சொல்லட்டானா, இப்போ நான் 1 லட்சம்னா நீங்கள் வார கிழமை தர இருந்தீங்க தானே, கோழி கதை எவ்வளோ மேத்ஸ் கதை எவ்வளோ அதை தர வச்சுக்கொண்டு நீங்கள் ஏதோ ஒரு மேத்ஸுக்கு பிளான் வச்சுருந்தீங்க. அந்த 1 லட்சம் ரூபா காணா நினைக்கிறீங்களா இந்த கிரில்? சும்மா சொல்கிறேன், முன்கிரில் போடுறதுக்கு. அப்போ அப்படித்தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் என்னென்னத்தை வந்து எதிர்பார்க்குறீங்க, எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடக்கும். வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லி போட்டு இந்த காதால் கட்டு இந்த காதால் விட்டுட்டு போய்கொண்டே. என்னை பொறுத்த மட்டும் கடவுள் மனசுரூபத்திலாம் வருவார். அதை நான் நீங்கள் தான் நான் நினைக்கிறேன். வீடியோக்காகவோ இல்லாட்டி பார்க்குறவங்களை தண்டை விடமோண்டு இல்லை. மற்றவங்கள மாதிரி எனக்கு கதைக்கவோ நன்றி சொல்லவோ எனக்கு தெரியாது. ஏனெண்டா ஃபர்ஸ்ட் டைம் இப்படி வீடியோன்றது எங்களோட வீடியோ பார்த்தா எனக்கு வீடியோவும் தெரியும், இப்படி ஹெல்ப்பிங்கன்றதும் தெரியும், எல்லாமே தெரியும். வேறு இப்போ நாங்கள் ஹெல்ப்பிங்கன்றோட போகிறதும் இல்லை. உண்மையாக சொல்லோண்டா, நான் வீட்டை இருந்து சமைச்சு சாப்பிட்டு கொண்டு அதை இதை எடுத்து போட்டுக்கொண்டு இப்போ உங்கள்கிட்ட வாரம் உங்கள்கிட்ட எல்லாமே என்ன ஹெல்ப்பிங்கன்னு வாரம் நினைக்கிறீங்களா? இல்லை நோ, ஹெல்ப்பிங்கன்னு போனால் எவ்வளோ பேர்கிட்ட போகலாம். நான் அந்த ஹெல்ப்பிங் பண்ணதுக்குள்ளேயே நன்றி மறக்காமல் எங்களையும் நினைச்சு நீங்கள் சொன்னீங்களே எங்களை ஒரு மனுஷனாச்சு நீங்கள் வந்துட்டு அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன். எங்களை ஒரு மனுஷனாச்சு நீங்கள் வாரீங்க, இங்கே யாருமே பெருசு இல்லைக்கா. நீங்களும் ஒன்று தான், நானும் ஒன்று, எல்லாருமே ஒன்று தான். அப்போ அந்த ஒரு இதுக்காண்டி தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் வந்து உங்களோட அப்பாக்களோ உங்களோட அக்காக்களோ அம்மா கூடி எங்களை கண்ட உடனே பிள்ளை வாங்க இருங்க. நீங்கள் சிம்பிளாக யோசிங்கக்கா. இப்போ உங்களை வந்து ஒரு பிரத்தியா இல்லாட்டி நாங்கள் உதவி செஞ்சாக்களா யாரும் நினைச்சிருந்தா என்ன இது இவ்வளோ பேர் இருக்கிறேன் கொள்ளினம் சொந்த பந்தங்கள்லாம் ஏன் அந்த புலவர்கள்ஸுக்கு வேலை தான் எடுக்கணும் அப்படின்ற எல்லாம் வந்து ஒரு வார்த்தை யாரும் சும்மா சொல்லி சொல்லுவாங்க, சொல்லவே மாட்டாங்க. அப்படி அவசியம் இல்லைக்கா. நான் செலக்ட் பண்ணால் அப்படி கதைக்க மாட்டாங்க. மற்றது இவ்வளவே ஏதோ இருக்கும் காலம் வரைக்கும் அம்மா எல்லாம் பிள்ளைகள் நாளைக்கு அது செய்கிற பிள்ளைகளுக்கு அது இருக்கோ, பட்டியலுக்கு இது இருக்கோ, முதல்லாம் வந்திருக்கலாமே வாங்கியிருக்கலாமே அப்படின்ட்டுலாம் அவவே என்னடா தண்டை பிள்ளைக்கு. இப்போ இப்படித்தானே கவிதாசன் அம்மாண்டேக்குள்ள அது அவங்களோட வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி தான். இப்போ அவங்க எங்களோட தம்பியாக்கிற மாதிரி தானே, அப்போ அவங்கள்ட்ட ஃபங்க்ஷன் மாதிரி தான். அப்படித்தானக்கா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினைக்காத காரியங்கள் இன்னும் நடக்கும். இதே மாதிரியே இருங்கோ. யார் தான் என்ன தான் கேட்கட்டும், 2 பேரையும் கவனமாக வச்சுக்கணும். அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிற ஒரு காலம் நான் இல்லாலும் நீங்கள் இருக்கணும், கவிதாசாக்கள் இருக்கணும். கட்டாயம் நாங்கள் பார்ப்போமாக்கா, கட்டாயம் நாங்கள் பார்ப்போம். எது முண்டுனா நாங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து கை கொடுப்போம். அம்மா இருக்கிறா, வீடு கட்டி தந்தாங்கள் இருக்கிற ஒரு தரம் கை விட மாட்டாங்க. எல்லாருமே இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் உண்டக்கா இப்போ நான் சீரியஸாக சொல்கிறேன், எது முண்டுனா கட்டாயம் நாங்கள் வந்து நிற்போம், குரல் கொடுப்போம், கதைப்போம். என்ன முடிஞ்சால் நான் செய்வேன், வந்து நான் சொன்னால் கட்டாயம் செய்வேன். ஆனால் சொல்லுற எல்லாருமே செய்வாங்களான்னு கேட்டால் கட்டாயம் இல்லையா. நான் வந்து இந்த வாழ்க்கையில் கண்ட அனுபவம், நான் பண உதவி யார்கிட்டையுமே நான் எதிர்பார்த்ததில்லை. ஆனாலுமே நிறைய மன ரீதியான இதுகளையெல்லாம் நான் சரியாக கண்டதாக சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் விடுவோம், எல்லாமே விடுவோம். கடைசியில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு நாங்கள் மட்டும் தான் மிச்சமாக இருப்போம், வந்து ஒரு சில பேரை தவிர. ஸோ அந்த மாதிரிக்கு ஒன்றும் யோசிக்கேன், சந்தோஷமாக இருங்கோ. எதுன்னு சொன்னால் மாமாவோட நம்பர் இருக்குல்ல அவங்கள்ட்ட, ரைட், அவரோட கூட நீங்கள் அடிச்சு காய்ச்சிங்கன்னா நல்ல பெம்பெல்லாம் கதைப்பாரு, உங்களுக்கு ஒரு ப்ளஷராக இருக்கும்.
இல்லைங்க அடிச்சு கதைங்க பெம்பிளா கதைங்க இது மாதிரி சொன்னவங்க மற்ற அங்கே வீட்டை வரேன்னு சொன்னால் ஏழியாக்கா இப்போ நாளைக்கு வர போகிறேன்னு சொன்னால் இன்றைய சொல்லுங்க இல்லாட்டி இன்றைய மதியம் வர போகிறீங்கன்னு சொன்னால் இன்றைய காலமாக சொல்லுங்க சொல்லி போட்டு வந்தால் உங்களுக்கும் சேர்த்து சமைச்சு நாங்கள் அதில் பெம்பிளா இருந்து சாப்பிடலாம் சரியா ஏன்னா திடீர்னு வந்துட்டீங்கன்னு சொன்னால் என்ன சாப்பாடு இல்லாமல் போனால் ஒரு அந்தரமாக இருக்கணும் சரியா வேட்டா போயிட்டு இவ்வளையும் அம்மம்மான்றக்க யாரும் பேசுவாங்க இதெல்லாம் ஒரு நம்ம எப்படி சொல்கிறடா அப்போ பாருங்க நான் இப்போ கட்டின மனைவி என்று ஒரு 2 கிழமை 3 கிழமை நான் அவளையே போட்டு நான் எவ்வளோ தூரம் கலாய்க்கிறேன் ஏன்னா அவாக்கு தெரியும் தான் என்னை பற்றியக்கா வேறு யாருக்குன்னா சொல்லணுன்றது இல்லை அதேமாதிரி வீடியோ பார்க்குறதுலேயும் எங்களை விரும்பி பார்க்குறாங்களோ பண்டிவாக தெரியும் அவன்கிட்ட குணம் அப்படின்ற எல்லாத்தையும் அப்போலாம் தான் நீங்கள் எல்லாருக்கும் நாங்கள் அவ்வளோ கொஞ்சம் சொல்லணும் சில பேரை வந்து என்ன தெரியுமா அக்கறை என்ற பேரில் எடுத்து அதை இதை சொல்கிறது ஃபுல்லாக நஞ்சக்கா இப்போ வந்து ஒரு 10 பேர் அக்கறை சொல்கிறாங்கடா அதில் ஒரு 2-3 பேர் சொல்கிற அந்த அக்கறை தான் வந்து உண்மையிலே ஒரு உண்மையான பாசமாகும் சில பேர் வந்து கூத்து உரமே தான் இந்த நிறைய வேலை செய்கிறவங்க தான் அதுதான் இப்போ ஒரு 50,000 பேர் பார்க்குறாங்கடா அதில் இது சில பேர் கொமெண்ட்ஸ் சொல்லி போட்டு 50,000 பேர் நீட்டாக பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க அதில் ஒரு சில பேர் அந்த கொமெண்ட்ஸ் சொல்லுது ஒரு வெண்மத்தை தூண்டி அப்படியான மற்ற எல்லாருமே தங்களோட பாடும் தங்களோட லைஃப்பும் ஒரு சந்தோஷத்துக்காண்டி பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ எல்லாருக்குமே மறுபடியுமாக நன்றி இவங்களும் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்திலிருந்து காணி வாங்குறதுலேருந்து இது வரைக்கும் எங்களுக்கு உதவி செய்து வந்த அனைத்து மக்களுக்கும் மனசார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றியை மற்ற பற்றி வேறு ஒன்றுமே எங்களுக்கு சொல்ல தெரியாது நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க கதைங்க என்ன சொல்கிறீங்க எல்லாம் சொன்னது தானே அதானங்க நீயா எல்லாம் சொன்னதானே அப்போ சரி நான் விளக்குறோம் யோசிச்சு வைக்கும் நன்றியை தவிர வேறு என்ன சொல்லலாம்னு அடுத்தவங்க அக்கா சொல்ல போங்க என்ன நான் அவளோட பவடியாக வீடியோவில் பார்த்துருப்பேன் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்களா அக்கா நல்ல அக்கா ஓகே அக்கா ஓகேண்ணா அவள் தான் வேறு ஆசைப்படுற வடிகடி அக்காவை ஹாய்க்கிறாங்க அப்போ நீங்கள் ஒரு நாள் வந்தீங்கண்ணா ஒரு ஃப்ரீ டே வந்து காலம் பொழுது வந்தீங்கன்னு சொன்னால் வடிவா நின்று மதியம் சமைச்சிக்கு மச்சி போட்டு சாப்பிட்டுட்டு ஒரு பின்னேரம் மாதிரிக்கு நீங்கள் வரலாம் வடிவா நீங்கள் அக்காவோட ஹாய்க்கலாம் இன்னும் அது அப்புறம் வரையும் அக்காவோட கணக்கை காய்ச்சிங்கன்னா சீக்கிரம் என்ன ஓவரா களைச்சி போட்டேன் பிள்ளைப்பா சரி வாரம் போட்டேன் சந்திப்பா ஓகேயா சரி அப்போ சந்தோஷம் முடிச்சுக்கொள்வோம் மறுபடியுமாக எல்லாருக்குமே நன்றி நம்ம கதைச்ச விஷயங்கள் எதுவும் குறையாக இருந்தாலும் மன்னிச்சுக்கொள்ளுங்க நான் அப்படி கதைக்கிற ஆளையில் உண்மையை தான் நான் வந்து கதைப்பேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சரியா பாய் மறுபடியும் சந்திப்போமா ஃபேனுகளோ லைட்டுகளோ தேவையில்லாம வேலை செய்வோம்னா நிப்பாட்டிவோங்க ஏன் நான் கரண்ட் காசை கட்டுறீங்க சரியா பாயா